கதாபாத்திரம் ராஜாராமன் கதாபாத்திரம் எல்லாரும் ரொம்பவும் கேவலப்படுத்தி, இது என்ன மாதிரி உறவு, என்ன மாதிரி உறவு? வாய்ப்பு இருக்குமே ஆனால் ஒரே ஒரு முறை கொஞ்சம் நகர்ந்து இந்த இலக்கியத்தை தாண்டி போய் பாருங்க. டிஎச் லாரன்ஸனுடைய சன்ஸ் அண்ட் லவர்ஸ் தலைப்பே உங்களுக்கு சொல்லும், சன்ஸ் அண்ட் லவர்ஸ். அம்மாவனுடைய மூத்த குழந்தை, எல்லா அம்மாக்களுக்கும் தன்னுடைய தலைச்சனாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தை மேல் அபாரமான அன்பு இருக்கும். அம்மாவின் அனுமதி இல்லாமல் அந்த குழந்தை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காது. இப்போ இருக்கக்கூடியது ஒற்றை குழந்தையாகவும் 2 குழந்தைகள் இருப்பதனால் கொஞ்சம் வேற, கலாச்சாரம் கூட வந்து கை கொடுக்கறதுனால வேற. மற்றபடி அந்த அபாய லக்ஷ்மண் ரேகா எல்லா இடத்துலையும் ஓடிட்டே தான் இருக்கு. அந்த அம்மா கதாபாத்திரம் சன்ஸ் அண்ட் லவர்ஸ். டிஎச் லாரன்ஸ் இதையே தான் திருப்பி சொல்றாரு. அதில் வரக்கூடிய அம்மா பேர் கர்ட்ரூட். ஹேம்லெட் கிட்ட போனீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனுடைய அம்மா பேரும் கர்ட்ரூட். ஹேம்லெட்டால் அவனுடைய அம்மாவை கொல்ல முடியாது. தவறு செய்திருக்கிறாள் தாய் என்று தெரியும், தந்தை கொல்லப்படுவதில் அவளுக்கு கைகள் இருந்திருக்கிறதுன்னு தெரியும், தன்னுடைய சிற்றப்பனையை அவள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் எல்லாம் தெரியும். அம்மா குற்றவாளின்னு தெரிந்தாலும் he will say I can never bring myself to kill my mother. மதர் ஃபிக்சேஷன். என்ன செய்தாலும் அம்மா செய்வது சரியாகத்தான் இருக்கும் எங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம். அப்போது சன்ஸ் அண்ட் லவர்ஸாக எடுத்தாலும் அதுவே தான். அதனுடைய அந்த எழுத்து பாணியை பார்க்கும்போது நமக்கு தோணும் சிதறி சிதறி விழற மாதிரி இருக்கும். திடீர்னு ராஜாராமன் தன்னை பற்றி பேசுவான், திடீர்னு ராஜாராமன் 3rd person நேரட்டிவாக இருக்கும், 1st person நேரட்டிவாக இருக்கும். ஆமாம், மோனோலாக்னு வரும்பொழுது உங்களுக்கு நீங்களே பேசிக்கொண்டிருக்கும் போது, நான் இப்போ பேசிட்டு இருக்கும் பொழுது கூட யாராவது ரிஷி மூலம் படித்த நபர்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மனதே ஒரு காது எங்கிட்டையும் இன்னொரு காது ராஜாராமன் கிட்ட பேசிட்டு இருக்கும். இது வெகு இயல்பானது. நனவோட யுத்தியில் இது மிகவும் இயல்பாக வரக்கூடியது. ராஜாராமன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் காலையில் ஒரு நபராகவும் இரவில் ஒரு நபராகவும் அம்மா மேல் தனக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த இந்த மோகத்திற்கு என்ன பொருள்னு தெரியாத ஒரு குழந்தையாக. ஜெயகாந்தன் கேட்குற அதே கேள்வியை தான் கேட்குறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன பண்ணலாம்? கொன்னுடலாமா? வெளியில காட்டாமல் இருக்க வரைக்கும் எல்லாரும் உத்தமர்கள் தானே. காட்டாமல் இருக்க வேண்டும்னு கூட தெரியாத குழந்தைய என்ன பண்ணுவீங்க? காலையில் ஒரு மாதிரி, அதற்கு பிராயச்சித்தம் மாதிரி அவன் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாரும் நினைப்பாங்க, ஆஹா எவ்வளோ சிரேஷ்டமான குழந்தை, எவ்வளவு நல்ல குழந்தை. இரவில் வரும்பொழுது தகப்பன் தனக்கு ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை. இந்த தகப்பனுடைய தொந்தரவு இல்லைன்னா அம்மா எவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க என்று பார்க்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தையனுடைய பேச்சு எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும், பக்குவம் அடையாத ஒரு நிலையாக இருக்கும். கடைசியில் அவன் என்னவாக மாறுவான் அப்படின்னு சொன்னால், இந்த தாயின் மேல் இருக்கக்கூடிய இந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் வில் பிகம் தன்மோகமாக மாறும். அதுக்கிடையில் ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அம்மாவை அவன் எந்த கோலத்தில் பார்த்தான் என்பது, அம்மா தன்னை தப்பாக புரிந்து கொண்டு விட்டாளே என்பது, அந்த புரிதலை மாற்றி சொல்ல தனக்கு முடியவில்லையே என்பது, இது அத்தனையும் சேரும் பொழுது என்ன நடந்தால் என்ன, எனக்கு சுகம் கிடைத்தால் போதும் என்கிற நிலைக்கு மனித மனம் தள்ளப்படும். அது ஒரு வதைவுறு மோகம்னு சொல்வோம். மீண்டும் மீண்டும் தன்னைத்தானே வதைத்துக் கொள்வதில் ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுது. தன் கையை தானே வெட்டிக்கிறது, தன்னைத்தானே சிதைச்சுக்கிறது. இந்த சூழ்நிலையில் அம்மாவிற்கு பதிலாக இன்னொரு பெண்மணி வரும்பொழுது அதுவும் ரொம்ப இயலாக இருக்கு. அவர் தன்னுடைய முன்னுரையில் ரொம்ப அழகா சொல்வார், ராஜாராமனால் ஏற்றுக்கொள்ள முடியாத, பக்குவம் இல்லாத, புரிதல் இல்லாத அவனுடைய மனநிலையை கடந்த ஒரு நிலையில் சாரதா மாமியை என்னால் படைக்க முடிகிறது. இது இயல்புதானே என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு புரிதல் உள்ள ஒரு பெண்மணியை என்னால் படைக்க முடிகிறது. முடிந்து வரும்பொழுது எதிரில் இருக்கக்கூடிய எரிகாட்டில் தானே சிதையில் ஏறக்கூடிய ஒவ்வொரு பிணமும் தானாக நினைத்து கொள்ளக்கூடிய ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக மாறக்கூடிய இந்த படிநிலையை நீங்கள் ஃப்ராய்டு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, அண்ட் ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஐ ஹவ் நாட் ரெட் ஃப்ராய்ட். நான் பார்த்தது இல்லை, நான் படித்தது இல்லை. என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், மிக பெருங்கருணையுள்ள மனங்கள் எல்லாமே இந்த வழியில தான் போகும். அது ஷேக்ஸ்பியராக இருந்தாலும் இந்த வழியில தான் போகும், அது டால்ஸ்டாயாக இருந்தாலும் இந்த வழியில தான் போகும். நீதிபதி ஸ்தானத்தில் தன்னை ஏற்றி உட்கார வைத்துக்கொண்டு இதனால் அறியும் நீதி என்னவென்றால் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு படைப்பாளி எழுத போறான் அப்படின்னு சொன்னா ஆண்டவனுக்கு பக்கத்துல கூட அவனால இருக்க முடியாது. ஆண்டவனையும் ஒரு படைப்பாளையும் அடைப்புக்குறிக்குள் அடக்க முடியாது. ஐயா இப்போ கேட்டார் இல்லையா சிற்பி ஐயா, இன்னும் ஜெயகாந்தனை ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அடைப்புக்குறிக்குள் பிறப்பு இறப்பு என்ற தேதிகளுக்கு இடையில் விதின் தி பிராக்கெட்ஸ் ரைட்டர் வில் நெவர் கெட் சாண்ட்விச்ட். இடையில் சொருகப்படுறதுக்காக அவனுடைய வாழ்க்கையில் விட்டகுறை தொட்டகுறையாக எங்கேயோ விட்டது மறுபடியும் எடுத்துக்கொண்டு வரக்கூடியது. ராஜாராமன் கதாபாத்திரத்தை படித்து முடிக்கும் போது அச்சம், ரொம்ப பயமா இருக்கு. அந்தரங்கம் இப்படி வெளிப்படையாக போயிடுமோ அப்படின்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தால் ஓகே, அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரிந்து விட்டால் என்ன பண்ணுவோம் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்து அது. எச்சரிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு சகதாபம். அப்படி ஒரு நபரை வாழ்க்கையில் சந்திக்க நேர்ந்தால்
இட்ஸ் ஓகே ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ஓகேன்னு சொல்லக்கூடிய புரிதலின் நிலைக்கு என்லைட்டன்ட் ரீடராக மாறுறதுக்கான பரிணாம வளர்ச்சி அது. ரொம்ப சுலபமாக புறங்கையால் தள்ளலாம். ஆழ படிக்கணும், அழுத்தமாக படிக்கணும், மீண்டும் மீண்டும் படிக்கணும், புதிய வெளிச்சங்கள் வர்றதுக்கு. இது கூடவே வந்தால் தன்னிலை மூளைப்படிமமாக பார்க்கக்கூடிய ஒன்று. யார் அப்படின்னு சொன்னால் ஓங்கூர் சாமி. என்ன அபாரமான அவர் ஓங்கூர் சாமியினுடைய அலையலையான சிரிப்பு அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்லும் பொழுது எனக்கு ஓங்கூர் சாமி முகத்தில் ஜெயகாந்தன் முகம் போய் உட்கார 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆலமரங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஓங்கூர் சாமி மாதிரி தோணும். இதன் அடியில் தானே அந்த சாமி உட்கார்ந்து. சித்தர்கள் பரவலாக இருந்த நாடு, சித்தர்களை நம்பிய நாடு, நம்பிக்கைக்கு பாத்திரமாக சித்தர்கள் இருந்த நாடு. என்ன மாதிரி ஒரு ஃபிலாசபி! அதில் வரக்கூடிய வைத்தியர் சாமி, பால்வினை நோய் வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் கண்டிப்பாக வைத்தியம் பார்க்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். ஓங்கூர் சாமியார் எவ்வளோ சுலபமாக அந்த பிரச்சனையை தீர்ப்பார் தெரியுமா? ஒரு சாமியாராக நீ மாட்டேன்னு சொல்லலாம், ஒரு வைத்தியனாக உனக்கு இந்த உரிமை கிடையாது இல்லையா? யார் நோயாளியாக வந்தாலும் வைத்தியம் பார்க்க வேண்டியது தானே உன்னுடைய வேலை. சாமியாக நீ மாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் வைத்தியனாக நீ பார்த்துத்தானே ஆகணும். அப்போ வைத்தியர் சாமியை வைத்திய சித்தராக மாற்றக்கூடியது. புனிதம் புனிதம் என்கிறாயே, என்ன மாதிரி வரிகள் அது! என்ன மாதிரி வரி! எல்லாவற்றையும் வேண்டாம் என்று வெறுப்பவன் அல்ல சாமியார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விரும்புபவன் சாமியார். எவ்வளவு சுலபமானது! எனக்கு வினோபா பாவே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதின அந்த சுவாரஸ்யமான அனுபவம் தான் அந்த நேரத்தில் ஞாபகம் வந்தது. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கின போது முதல் சிஷ்யனாக போய் சேர்ந்த வினோபாவுக்கு காந்தியடிகளை மிகவும் பிடிக்கும். சொல்ல போனால் ஹி வாஸ் மோர் காந்தியன் தேன் காந்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா நம்ம அதே மாதிரி ஹென்ரி டேவிட் தோரோவை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம், ஹி வாஸ் மோர் எமர்சோனியன் தேன் எமர்சன் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். சீடர்கள் குருவை தாண்டி போகக்கூடிய. அப்போது சமைக்கக்கூடியது காந்தியடிகள் தான், உணவு சமைக்கக்கூடியது காந்தியடிகள். பரிமாறுறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்த வினோபா அவர்களுடைய இலையில் கொண்டு வந்து முதலில் பரிமாறினது பாவற்காய் பொரியல். வினோபாவிற்கு காந்தியடிகளை பிடிக்கும், பாவக்காய் பிடிக்காது. ஆனால் வினோபா வெகு சின்ன வயசுல 7 வயதிலேயே பிரம்மச்சரிய விரதம் எடுத்தாச்சு. விருந்துகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகாத நபர், விருந்து உண்பது உட்பட எல்லாம் தவத்திற்கு புறம்பானது என்று நம்பிய அந்த நபர் பாவக்காய் பிடிக்காது, காந்தியடிகளை பிடிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரமாக அந்த பொரியலை எடுத்து வாயில் போட்டு முழுங்கி திரும்பும்போது காந்தியடிகள் பார்க்குறாரு, இலையில பாவக்காய் இல்லை, கொண்டு வந்து மறுபடியும் வச்சிடறாரு. ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அப்போ வினோபா சொல்வார், விரும்பியதை விடுவது அல்ல துறவரம், விருப்ப இல்லாத விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது துறவரம். அப்படி இது இட்ஸ் காந்தியன் ஃபிலாசபி. ஓங்கூர் சாமியார் அங்கே வந்து நின்று சொல்லக்கூடியது இட்ஸ் காந்தியன் ஃபிலாசபி. இளநீர் விற்கக்கூடிய அந்த பெண்ணை பற்றி சொல்லும்பொழுது சொல்வார், யார் வேண்டுமானாலும் அந்த தொழில் செய்யலாம், அது அவளுக்கானது அல்ல, தனக்கான தொழிலை விட்டு விட்டு இதற்குள் இந்த பாதைக்குள் வருகிறாள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பெண்ணாக இருப்பாள். ரொம்ப சுலபமாக நீங்கள் கம்சலையை சொல்லிட்டு போனீங்க. நான் அதையும் பக்கத்தில் அவர்கிட்ட சொன்னேன். கம்சலையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் நான் சொன்னேன், இந்த கதாபாத்திரம் புரட்சிகரமானது, இந்த கதாபாத்திரம் புரட்சிகரமானது அப்படிங்கும்போது நான் திரும்பி சொன்னேன், கண்ணகி சிலையை பார்த்து என்னோடது தானே அது அப்படின்னு கம்சலை கேட்பா அப்படின்னு சொன்னேன். இப்படி ஒரு பெண் கதாபாத்திரத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஒரு திரைப்பட நடிகன் மேல் பெரும் மோகம் கொண்ட ஒரு பெண், அது ஒரு பேதையாகத்தான் அவர் பார்க்குறாரு. இதுதான் மறுபடியும் நான் சொல்கிறேன், பெனவலன்ட் ஸ்பிரிட், பெருங்கருணை. பெருங்கருணை. குற்றம் இது, தவறு இது, அறத்திற்கு புறம்பானது எதை பற்றியும் நோக்காமல் ஒப்ஜெக்டிவாக பார்க்கக்கூடியது. பற்றற்ற பற்று நிலை. இலக்கியத்தின் பரிணாம வளர்ச்சியினுடைய ஃபைனல் ஃபேஸ் அது. அங்கே போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய போஸ்டர் உடம்புல சுற்றிட்டு அந்த வண்டியில் ஏறக்கூடிய அந்த பெண்ணை தாவி எடுத்து அவளுடைய கணவன் அந்த வண்டியில் உட்கார வைக்கும் பொழுது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய பழைய கைலி துணியை எடுத்து உடம்புல சுற்றி விட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்வாள், ஒன்றை நான் கேவலமாக பேசினேன், நான் இனி வரமாட்டேன் அப்படிங்கும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஐ டு நாட் நோ. இயல்பாக ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன், ஒரு கணவன் கிட்ட ஒரு பெண் என்னெல்லாம் பார்க்குறாப்பா, எதிர்பார்க்கிறத நான் சொல்லலை, பார்க்கறத சொல்கிறேன். எதிர்பார்ப்பு வேறு, அதில் ஏமாற்றங்கள் இருக்கலாம். பார்வையை தரிசனமாக மாற்றினா என்னுடைய சகோதரன் என் கணவனுக்குள்ளே பார்க்குறேன், என் தந்தை என் கணவனுக்குள்ளே பார்க்குறேன், அந்யோன்யமான என்னுடைய நண்பர்களை அதற்குள்ளே பார்க்குறேன். பூரணமான ஆண்மையின் மொத்த உருவமாக ஒரு ஆணை பார்க்கும் பொழுது அதில் கணவன் கம்சலை என் கணவன் அவகிட்ட ஒரு வரி சொல்லுவான், திரும்பி போய் பாருங்க, உடம்புறந்தவன் மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன், பயப்படாமல் என் கூட வா அப்படின்னு சொல்லுவான். என்ன மாதிரி ஒரு இலக்கியத்தினுடைய எந்த கட்டத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்துகிறோம், எப்படி ரசிகத்தன்மை எவ்வளவு மேலே கொண்டு போகணும்
அது சீசர் சீதாராமையராக இருந்தால் கூட அதுவே தானே. எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் இதைத்தானே பேச போகிறாங்க. அம்மா இதற்காக அச்சப்படலாமா? யார் சொல்லுவாங்க? பக்கத்தில் வந்து நின்று தோளை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து இதற்காக நீ அச்சப்படலாமா, இதற்காக பயப்படலாமா, நீ நிற்கிறதுக்காக பிறந்த பெண்மணி அல்லவா அப்படின்னு கூட சொல்லணும். அப்படின்னா அது கௌரி பாட்டி யுகசந்தியாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சில மனிதர்களில் வரக்கூடிய அம்மா கதாபாத்திரமாக இருந்தாலும் சொல்லி, வழியில் போகக்கூடிய எத்தனை பெண் குழந்தைகளை நான் பேசி இருக்கிறேன். அது அவர் சொல்வார், தலையில சீவக்காய் தோலை வச்சு தேய்க்கும் போது அந்த குழந்தையின் தலையெழுத்தையே அழிப்பவள் போல். என்ன ஒரு டெஸ்பரேஷன், எத்தனை ஒரு பெருங்கருணை, எத்தனை ஒரு காருண்யம். எல்லாவற்றுக்கும் மேலே ஹென்ரியை சொல்லாமல் போனால் என்னுடைய ஆன்மாவுக்கு சாபல்யம் கிடையாது. ஹென்ரியை அறிமுகப்படுத்தும் போது எனக்கு மறுபடியும் துரைக்கண் அதில் எந்த அளவுக்கு குறைந்து போயிட்டார், இல்லை தேவராஜன் எந்த அளவுக்கு குறைந்து போயிட்டார், இல்லை அதில் இருக்கக்கூடிய அக்கம்மா, அக்காவும் அம்மாவுமாக இருக்கக்கூடிய அந்த அக்கம்மா, அவர்களுடைய தாத்தாவாக அங்கே இருக்கக்கூடிய ஜீசஸ் இருக்கக்கூடிய அந்த கேலண்டர் காமிச்சு இவர் தானே அவர் அப்படின்னு ஹென்ரியை பார்த்து கேட்கக்கூடிய அவராக இருக்கட்டும், மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவனாக இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரங்களும் விஸ்வரூபம். இதில் என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஜெயகாந்தன் மறுபடியும் சொன்னது, என் சுயம் பறந்து பட்டது, என் சுயம் பறந்து பட்டது. ஒற்றை நபரில் ஒடுங்கி போகும் சுயம் அல்ல ஒரு விஸ்வரூபத்தினுடைய சுயம். இன்னும் படைத்தவனை விஸ்வரூபமாக நீங்கள் காட்சியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இது இந்த கையில் உள்ளங்கையில் இப்படி இருக்கலாம், தலைநெற்றியில் இப்படி இருக்கலாம்னு காண்பது போல படைப்பாளனுடைய விஸ்வரூபம். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு வாமன அவதாரமாக இருந்து விஸ்வரூபம் எடுக்கிறது வேற. விஸ்வரூபம் தான் முதல்லையே அப்படின்னு சொன்னால் இந்த காலை எடுத்து எங்கே வைப்பாருன்னு தான் எங்களுக்கு புரியல. ஏதோ 3 அடி கேட்டேன், அதில் 1 அடி தலையில் வைக்கலாம் மகாபலி கிட்டன்னு, அது வேற. எடுக்கிறதே விஸ்வரூபம். திரும்பி போய் பாருங்க, ஒரு 24 வயது 25 வயது இருக்குமா ஒரு தாம்பத்தியம்னு எழுதின போது, பிணக்கு எழுதின போது என்ன வயது இருக்கும், என்ன பார்வை அது? அது பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து வந்து பட்டங்கள் பின்னால் சேருவதனால் வந்த பார்வையா? இல்லை. மனித நேயத்தை எல்லாம் ஒன்றா ஊற்றி பாரதியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லும், என்ன பாரதி எங்கே பெண்ணை பற்றி எழுதினான், அவன் தன்னை பற்றி அல்லவா எழுதினான் அப்படின்னு. XX அப்படின்னு இருந்தால் பெண், YYன்னு இருந்தால் ஆண் இல்லை, XYன்னு இருந்தால் தான் ஆண். அந்த பெருங்கருணையான அந்த X அம்சம் உள்ளே வரும்பொழுது எல்லாவற்றையும் அணைத்து கொண்டு எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் மறுவாசிப்பில் 1000 முறை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் ஜெயகாந்தன் வந்து எங்கிட்ட சொல்லக்கூடியது, இன்னும் நீ கண்டுபிடிக்கவில்லை, இன்னும் அடிமுடி தேடிக்கொண்டிருக்கிறாயே தவிர அடியும் பார்க்கல முடியும் பார்க்கல, வெற்றிகரமாக இன்றும் உன் கையை விட்டு நழுவி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி போகிறத மட்டும்தான் பார்க்குறேன். இது சரி இது தவறு என்று பார்க்காத அந்த பார்வை, வெஸ்டர்ன் வேர்ல்டு ஆச்சரியமாக பார்த்த ஒரு பார்வை, புறங்கையால் ஒதுக்காமல் அகத்திற்குள் பார்த்த அந்த ஒரு பார்வை, கையில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றையா எனக்கு தோணுது சபரி ஏதோ இது உகந்ததா ராமனுக்கு அப்படின்னு சுவைத்து பார்த்து கொடுத்தது மாதிரி அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய அத்தனை வாசகர்களுக்கும் இது உகந்ததான்னு பார்த்தது. அவரே சொல்கிறாரு, பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய கதைகள் நான் எழுதவில்லை, நமக்கு தெரிய மாட்டேங்குது, என்னதுன்னு புரிய மாட்டேங்குது, வயிற்றுப்பசி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகள் மாதிரியும் இருக்கக்கூடியது பாலுணர்வு. இதை பற்றி பூரணமான புரிதல் இல்லாமல் போகக்கூடிய நபர்களுடைய வம்சமாக வரக்கூடியவர்களும் பூரணமான புரிதல் இல்லாமல் போய்விடுவார்கள். பெண்ணை எனது ஒரு சகஜீவியாக பார்க்க வேண்டும் என்றால் எது ஆண்மை எது பௌருஷம், மறுபடியும் அவருடைய பௌருஷம் போய் ஒவ்வொன்றையும் தொட்டு பார்க்கும் பொழுது எனக்கு பல நேரங்களில் ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் வந்து வீசிட்டு போகக்கூடிய அந்த அந்த வசனங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். இது அல்லவே பௌருஷம், இது அல்லவே பெண்மை, உடை அல்லவே பெண்மை, ஆடை அலங்காரம் அல்லவே பெண்மை. பெண்மை என்பது வீரம் சார்ந்தது, ஆண்மை என்பது அழகு சார்ந்தது. நாம் என்னமோ தப்பாக மாற்றி புரிஞ்சுக்கிறோம். ஆண்மை என்பது வீரம் சார்ந்தது அல்ல, ஆண்மை என்பது அழகு சார்ந்தது, பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. வீரம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஏதோ 10 பேரை பாஞ்சு தாக்கிறதுக்காக ஒரு ஷாண்ட்லியரை பிடிச்சிட்டு உள்ளே வந்து சவால் விடுறது அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல எரிந்தடங்கி நெருப்பிலிருந்து உயிர்த்து வராமல் சாம்பலிலிருந்து உயிர்த்து வர ஒரு பெண்ணால் முடியுமே ஆனால் அது வீரம் சார்ந்தது. அதற்கு துணையாக நிற்க முடியுமே ஆனால் அது அழகு சார்ந்தது. இனி அவருடைய முன்னுரைகளை படிங்க. நான் சொல்லக்கூடியது, என்னுடைய மாணவர்கள் கூட 18 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து என்னுடைய அறையில் உட்காரும் பொழுது ஜெயகாந்தன் எப்பவும் பக்கத்தில் படிச்சுட்ருப்பேன். நான் என்ன சொல்லலாம், பாராயணம் பண்ணிகிட்ருப்பேன் வேணான்னு சொல்லலாம்.
அதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டால், மேம் என்ன படிக்கிறீங்க இது? ஜெயகாந்தன். எப்படி இருக்கும்? தெரியல அம்மா. உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு இன்னும் பூரணமாக புரியல. என்ன கதை படிச்சுட்டு இருக்கீங்க? சரி, அந்தரங்கம் புனிதமானது படிச்சுட்ருக்கேன். சரி, நான் படிச்சுட்டு தட்டுமா? தாராளமாக படி. படித்ததுக்கப்புறம் திருப்பி தரணும் எனக்கு, அவ்வளோதானே தவிர நீ எத்தனை தடவை வேணாலும் படித்து முடிச்சுட்டு வந்து குழந்தை உட்காந்து 18 வயசு குழந்தைங்களுக்கு என்ன புரியாதுன்னு நினைக்கிறோம்ப்பா. அம்புக்குறிகள் இருக்க வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டிய திசைகளை காட்டும் தைரியம் அம்புக்குறிக்கு இருக்குமே, ஆனால் போகும் பாதைகள் நேர்வழியாகத்தான் இருக்கும். மூத்த தலைமுறை அம்புக்குறியாக இருப்பதற்கு அச்சப்பட்டு விழுவதனால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை எங்கே போவதுன்னு தெரியாமல் கண்ணு பார்த்து குழந்தைங்க முன்னால் வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட சொல்கிறேன், எவ்வளோ தைரியம் இல்லை? ஆமாம்மா, ரொம்ப தைரியம். அந்தரங்கம் புனிதமானதா மேடம்? கண்டிப்பாக அம்மா. எது அந்தரங்கம்னு புரியணும், எது புனிதம்னு புரியணும். அந்த அந்தரங்கம் அவ்வளவு புனிதமானதுங்கிறதும் அடுத்தது புரியணும். குழந்தைகளோடு வாசிங்க. அவர் சொல்கிறார், பாடப்புத்தகங்களாக வைப்பதற்கு என்னுடைய படைப்புகளுக்கு தகுதி இருக்கிறது, ஆனால் உங்களது வகுப்பறைகளுக்கு அந்த தகுதி வந்துவிட்டதா என்பது தான் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறார். எதுலேயும் சோட போகலை. ஒருத்தர் வாழ்ந்த காலத்தில் வாழறதை தவிர வேறு என்ன சௌபாகியம் கிடைக்க முடியும்? தெய்வம் நல்லூழ் அப்படிங்கக்கூடியது ஒரு பேனாவில் எழுதி தலையில் திருத்தமாக எழுதலை அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏதோ 10 வயதில் ஜெயகாந்தன் கையில் போன மேடைகள்லாம் சொல்கிறேன், மாயா ஓவியத்தில் ஆனந்த விகடனில் வந்திருக்கக்கூடிய அக்ரஹாரத்து பூனை இன்னும் அந்த டெஃபினிஷனை தாண்டி அழகு போகலை. எங்கள் ஊர் மிகவும் அழகானது, எங்கள் ஊரில் இருப்பவர்கள் மிகவும் அழகானவர்கள். யாரை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் மனத்திற்கு சந்தோஷம் தோன்றுகிறதோ அவையெல்லாம் அழகானவை தானே. ரொம்ப சுலபம். இவ்வளோ சுலபமாக உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடிஞ்சால் எல்லாம் அழகு. அப்போ என்ன வேணும் நமக்கு? திவ்ய நேத்திரம் வேணும், கண்கள் அப்படி வேணும். எதிரில் வந்து நிற்கக்கூடியது கிருஷ்ணனே ஆனாலும், சொல்வது கீதோபதேசமே ஆனாலும், இருப்பது குருக்ஷேத்திரமே ஆனாலும் 2 பேருக்கு மட்டும்தானே அந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு அர்ஜுனனுக்கு கிடைச்சது, ஒரு சஞ்சயனுக்கு கிடைச்சது. அதே மேடையில் அதே யுத்த களத்தில் தானே ஒரு பீஷ்மாச்சாரியார் நின்றுட்டு இருந்தார், ஒரு துரோணாச்சாரியார் நின்றுட்டு இருந்தார். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் நின்ன போதும் யாருக்கும் கீதை கிடைக்கல, யாருக்கும் தரிசனம் கிடைக்கல. கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது வேதம் புதுமை செய் அப்படின்னு ஜேகே அவர்கள் பேசும் பொழுது, ஜேகே அவர்கள் இப்பொழுது தனது விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு அவரை அறிமுகப்படுத்தின போது ஜேகே சிரிச்சிட்டே சொன்ன வரியோடு நான் முடிக்கிறேன், விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, காணப்படுவது. நன்றி, வணக்கம். இல்ல, ஒரு பேச்சாளரை வந்து இந்த மாதிரி அரங்கத்துல நீங்க கூப்பிடுற போது சின்ன சின்ன சங்கடங்கள். ஒண்ணு என்னன்னாக்க, பல பேர் நின்னுட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க கால் வலிக்குமேன்னு ஒரு கஷ்டமா இருக்கு. 2வது கஷ்டம் என்னன்னாக்க, ஏன் நிக்கிறீங்க? ஏதோ பார்க்கலாம் 5 நிமிஷம், ஒன்னும் தேரலன்னா அப்படியே அடுத்த கடைக்கு போயிடலான்ற எண்ணத்திலேயே நிக்கிறீங்களோன்னு வேற லேசா பயமா இருக்கு. அதனால முடிந்தவரை அமர்ந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுடைய சிரமத்தை பொருட்படுத்தாது நின்று கொண்டு கேட்கிறவர்களுக்கு இரட்டிப்பு வணக்கங்கள். இது ஒரு வித்தியாசமான களம். அங்கங்கே அந்த புத்தக சாலைகளில், அரங்குகளில் அலைமோதி கொண்டிருக்கிற கூட்டம், கீழடியை பார்ப்பதற்காக ஒரு நீண்ட நெடிய வரிசை. இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியப்புகளும், செய்திகளும், சிறப்புகளும், மகிழ்வுகளும், பயங்களும், கவலைகளுமாக எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பும் இந்த அரங்கத்திலே நிகழ, இந்த நிகழ்ச்சியின் நடுவிலே நின்று பேசுவது என்பது ஒரு பெரிய பெருமை, ஒரு மகத்தான வாய்ப்பு. அதை எனக்கு கொடுத்த பப்பாசியை சார்ந்த அத்தனை பேருக்கும் திரும்பவும் நன்றி, வணக்கம். என்ன பிரச்சனைனா, நீங்க இன்னும் கொஞ்சம் கை தட்டலாம். இது வந்து நான் கேட்டு வாங்கிக்கிறேனேன்றத பத்தி எனக்கு ஒன்னும் அவமானம் இல்லை. ஏன்னா இந்த காருக்கு இதுதான் டீசல். அப்படி பழகிட்டோம் நாங்க. என்னப்பா இது? சரி, அப்படி நாங்க பழகிட்டோம். அந்த பேச்சு என்பது எல்லா பேச்சாளர்களுமே கொஞ்சம் என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு தான் வருவாங்க. யாருமே அப்படியே மடை திறந்த அறிவு மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஞான வெளிச்சம் அதெல்லாம் நம்பாதீங்க. ஓரளவு தயாரிப்பு என்பது இருக்கத்தான் இருக்கும். தயாரிக்கப்பட்ட பகுதிகளை பேசுகிற போது ஒரு பேச்சு நல்லா மிளிர்வதை விட ஆடியன்ஸுக்கும் நமக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்பட்டு தயாரிக்கப்படாத சில புது கீற்றுகள், வெளிச்சங்கள்
விழுகிற போதுதான் அந்த பேச்சு இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த இடத்துக்கு நகர்வது ஒரு பேச்சாளருடைய லட்சியம் என்பதால கை தட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க, டைமை பார்த்து 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 இந்த அம்மா எப்போதான் முடிக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோன்ற கவலை இல்லாம இருக்கும். அதனால கொஞ்சம் முடிந்தவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினீங்கன்னா இந்த வண்டி இன்னும் நல்லா ஓடும். என்ன முதல்ல நான் திரும்ப பேசணுமா? சரி. மைப்பா நாராயணன் அவர்களுடைய பேச்சு எனக்கு இன்னைக்கு பெரிய ஆச்சரியம். அவர் சகோதரர் இதுவரை மேடையிலே பேசி நான் அவ்வளவாக கேட்டதில்லை. நேர்கொண்ட பார்வை என்ற தலைப்பில் அவர் பேச போறாருன்னு சத்தியமா நான் நினைச்சேன் தல அஜித்தோட நடிச்ச அனுபவங்களை தான் அவர் பேசுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு, ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு வக்கீலா நடிச்சிருக்காரு. அந்த ரோலுக்கு போய் இவரை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதை பத்தி தான் பேச போறாருன்னா, இந்த மண்ணிலே இருந்த பல மகான்களினுடைய நேர்கொண்ட பார்வையால் இந்த மண் எப்படி செழுமைப்பட்டது அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா பேசியிருக்காரு. உண்மையில நான் சொல்றேன், மனதார பல்லாண்டுகளாக தமிழ் பயின்று வருகின்ற ஒரு மாணவி நான் என்ற நிலையிலே வைத்து நான் சொல்லுகின்றேன், பக்தி இலக்கியங்கள் அதை நீங்கள் நீக்கிவிட்டால் தமிழில் மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். அதை இட்டு நிரப்பவே முடியாது. தமிழுக்கு எந்தெந்த ஆறுகள் எல்லாமோ தமிழ் என்ற கடலுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. ஆனால் பக்தி இலக்கியங்கள் இந்த கடலுக்கு கொண்டு வந்த செல்வங்கள் இருக்கிறது கணக்கில்லாதது. அந்த மகான்களினுடைய பார்வையை பற்றி சொன்னார். அதை விட அடிப்படையா எல்லாத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவா பாருங்கன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு ரொம்ப தேவை இன்னைக்கு. கொந்தளிக்க வேண்டி இருக்கிறது, போராட வேண்டி இருக்கிறது, கொதிப்படைய வேண்டி இருக்கிறது, ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் கண்ணீரையும் ரத்தத்தையும் வெளியே சொல்ல வேண்டி இருக்கிறது. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமோன்னு பயமா இருக்கிற போது சரிடா கொஞ்சம் பாசிட்டிவா அங்கங்க ஒண்ணு இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அவருடைய தலைப்பை ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பும் அதை தொடர்ந்து வருவதுதான். நான் இந்த தலைப்பை கொடுத்தேன், ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்தேன். உடனே என்ன தோணுது உங்களுக்கு? ஒரு வானவில் உங்க வீட்டு முற்றத்திலிருந்து நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிற போது, நம்ம வானத்தையே பார்க்கறது இல்லை, கடைசி எப்ப வானத்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்க? எப்படி இருக்குன்னே தெரியல சார். கழுத வானத்தையே பார்த்ததுல வானவில் எப்ப பார்த்தோம்? ஆனா ஒரு கற்பனை தானே. ஒரு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம், அப்படியே ஒரு அழகா பளிச்சுன்னு ஒரு வானவில் மின்னுகிறது. அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்சமான யாரோ, மனைவி உட்கார்ந்திருந்தால் கணவனோ, கணவன் உட்கார்ந்திருந்தால் மனைவியோ, இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்தா பிள்ளைகளோ, நல்ல கொதிக்க கொதிக்க சூடா ஒரு கோப்பை டீ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்க. பெரும்பாலும் நடக்காது. ஒருவேளை நடந்தா, அந்த டீயும் நல்லா இருந்தா, சூடு குறையாம இருந்தா, அந்த வானவில்ல பார்த்துக்கிட்டே அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை தான். அப்படி ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில இப்பெல்லாம் வரவே இல்லைல்ல, ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்போ ஒரு வாரம் முன்னாடி எழுத்தாளர் பரணிதரன், மெரினா என்கின்ற பரணிதரன் என்கிற ஸ்ரீதர், ஆனந்த விகடன்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அவருடைய கார்ட்டூன்ஸ், அவருடைய நாடகங்களை நாம் ரசித்திருப்போம். அவர் காலமானாரு, அதுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்தது. அஞ்சலி கூட்டத்துக்கு போற போது நான் யோசிச்சேன், நான் எப்ப அவரை மெரினாவுடைய டிராமாவை எப்ப கேட்டிருக்கேன்னா, டிவி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கிற போது இந்த ரேடியோவை வச்சுட்டு சாப்பாடு முடிந்த பிறகு எங்க வீட்டுக்குள்ள இடம் ரொம்ப கம்மி, வீட்டுக்கு வெளியில ஒரு நல்ல பெரிய முற்றம் இருக்கும். அந்த முற்றத்துல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ரேடியோவை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த வண்ணச்சுடர்ல நாடகம்லாம் வரும். அப்போ இல்லை நல்ல பாட்டு, திங்கக்கிழமை 10லேருந்து 11 அபாரமான நல்ல பாட்டு வரும். அதை கேட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டைம் எல்லாருமா உட்காந்து பேசி ரசிச்சு 11 மணி ஆனவுடனே எங்க அம்மா கரெக்டா கடிகார மாதிரி 11 ஆச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, எல்லாரும் தூங்க போங்கன்னு தான் அந்த சபை கலையும். இது கிட்டத்தட்ட எல்லா நாளும் நடந்தது. இப்ப நம்ம வீடுகள்ல அப்படி ஒரு தருணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதாவது வீடுகள்ல இருந்தா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். வீட்டினுடைய நடு அறையில அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் பேசல, அவங்க போன்ல யார்கிட்டயோ 4 பேர் பேசிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு தருணத்தை நீங்க இப்ப கற்பனை பண்ணிக்கணும். ஒரு வானவில் தேநீர். இந்த வானவில்லும் தேநீரும் ஏன் ஒரு குறியீடுனா, ரெண்டுமே மனச கொஞ்சம் ரசனைக்காக பழக்கப்படுத்துகிற விஷயங்கள். இந்த ரெண்டோட நான் மூணாவது ஒண்ண சேர்த்துக்கிறேன், அது தலைப்புல இல்ல. ஒரு வானவில், ஒரு கோப்பை தேநீர், ஒரு கவிதை. இது மூணு இருந்தா அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு நேரமே இல்லைன்னு வைங்க முதல்ல, பட் ஒரு கற்பனை தானே. வானவில் என்பது நீங்க அதனுடைய 7 நிறங்களையும் பார்த்திருப்பீங்க. இங்க இளைஞர்கள் இருந்தா தெரியும், பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க, ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஒளிக்கற்றை அது ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல போட்டா 7 கலரையும் அது காட்டும். எனக்கு ஒரு தடவை கூட 7 கலர் வந்தது இல்லை. ஒரு கலர் 2 கலர் வந்தாலே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பார்த்தா எங்க லெக்சரருக்கும் வரல. கடைசியில பார்த்தா லேப்ல இருக்கிற அட்டெண்டர் ஒத்தருக்கு தான் 7 கலரையும் வைக்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். கடைசியா அப்ப பார்த்தது தாங்க அந்த 7 நிறமும் கொண்ட வானவில்லில் அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு படிமானம் இருக்க தெரியுமா? நம்ம பாக்குறது 7 கலர் தானே, அந்த விப்கியார்னு சொல்றோம் இல்லையா? அந்த 7 நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்கு. கடைசியில இருந்து வரலாம். ரெட் விப்கியார்ல கடைசியில முடிவது சிவப்பு இல்லையா? சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம். அது காமம், அது கோபம், அது குரோதம், அது ஆத்திரம், அது வெறி, அது ரத்தம். அப்ப கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு. சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு. நீங்க எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க, ஒரு ஆள் யோகா பண்ற மாதிரி படம் போட்டா பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஈக்குவலிபிரியம், சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம். அதனால்தான் நம்ம எப்பவும் நிக்கிறது இல்ல, சிவப்புக்கெல்லாம் நின்று நமக்கு நேரம் இல்லை. நமக்கு நம்ம சாலையில சிவப்பு வந்தா நாம நிப்போமா? மத்தவெல்லாம் நிக்கணும், நம்ம நிப்போமா? எப்போது நாம போயிட்டே இருக்கணும். ஆனா நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் போவதற்கு தயாரா, ஆனால் போகாமலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற நிறம் தான் அந்த ஆரஞ்சு. அப்ப ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை. எப்போ ரொம்ப கொந்தளிச்சுட்டே இருக்காத, ரொம்ப மோசமாவும் இருக்காது, நடுவுல இரு. அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அடுத்தது எல்லோ, மஞ்சள். மஞ்சள் சூரியனிலிருந்து வருகிற கதிரனுடைய நிறம். நம்ம இப்பதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியா பார்க்கணும்னு சொல்லிட்டு. சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு, நாலேஜ், ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம். அப்ப அதுக்கு முன்னாடி 3 கலரை பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடி இருக்கிற நிறம் பச்சை, கிரீன். சுபிட்சம், சுபம், பிறப்பு, ஜனனம், வளர்ச்சி, வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம். ட்ரெயின்ல போயிட்டே இருக்கீங்க, அந்த ஜன்னல் வழியா பார்க்கிற போது அந்த அலைப்பாய்தை படத்துல மாதவன் பாடுவாரு, பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே. உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுதில்ல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது. ஏனென்றால் அதுதான் சுபிட்சத்தை சொல்லுவது. அப்ப அதுக்கு முன்னாடி நீலம். நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம், முடிவின்மையை சொல்லுகிற நிறம், கடலுக்கான நிறம், வானத்துக்கான நிறம், முடிவின்மையை சொல்லுவது, காதலை சொல்லுகிற நிறம் நீலம். ஏனால் காதல் தானே முடிவின்மையினுடைய முதல் குறியீடு. முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது, வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம். கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோன்னு எழுதினார். அவ கண்ணில் நீல கலர் இருந்துதான், அதை கொண்டு போய் கடல்ல போட்டதுனால கடல் நீளமா போச்சான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. நீலம் முடிவின்மையை சொல்லுகிற ஒரு நிறம். அதற்கு முன்னாலே இருக்கிற இஞ்சிகோ ஆழ் நீலம். ஆழ் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம், சோகத்தை சொல்லுகின்ற நிறம்.
ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போயிருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற இரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் ஆழ்நீலம், இண்டிகோ. முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம். அந்த இண்டிகோலேருந்து ஆரம்பிச்சு அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது வாழ்க்கை இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட். 7 நிறங்களும் 7 தாற்பயங்களை நமக்கு சொல்லுகிறது. வானவில் எல்லா கலாச்சாரங்களிலுமே ரொம்ப பேசப்பட்டது. விவிலியம் படித்தவர்களுக்கு தெரியும், கடவுள் இந்த உலகமே பிரளயத்தினால அடிச்சுட்டு போக போகுதுன்னு சொல்ற போது நோவா என்கிற ஒருவர் மாத்திரம் கடவுள் சொல்றதை நம்புறார். ஒரு பெரும் படகிலே நோவா ஏறி கொள்ளுகிறார். கடவுள் எல்லா மிருகங்கள்லயும் ஆணொன்னு பொண்ணு, ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி, ஒரு ஆண் கரடி ஒரு பெண் கரடி, ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, ஒரு ஆண் ஒரு பெண், மனிதர்களில் எல்லாரையும் அந்த நோவாவினுடைய படகுல ஏத்திட்டு போறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சார், அப்ப ஏன் சார் ஒரு ஆண் கொசுவையும் ஒரு பெண் கொசுவையும் ஏத்தினாங்க? அன்னைக்கு அவர் ஏத்தாம இருந்தா நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்போம். இந்த படகு போகிறது, பிரளய மழைக்கு நடுவிலே இந்த பிரளயம் இனிமேல் இல்லை, இனிமேல் உனக்கு நல்வாழ்க்கை என்று கடவுள் நோவாவுக்கு சொன்ன ஒப்பந்தம் தான் ஒரு வானவில்லாக வந்தது. விவிலியம் அதை ஒரு கோவனன்ட் என்று சொல்லுகிறது, ஒரு அக்ரிமெண்ட், கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் வானவில். இவ்வளவு அழகான தாற்பயங்களை கொண்ட இந்த வானவில், அதன் கூடவே இருக்கிற ஒரு கோப்பை தேநீர். தேநீரை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம். போதி தர்மரை பத்தி இப்ப நம்ம ஓரளவு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? போதி தர்மர் சீனாவிலே தவம் செய்த போது தூக்கம் தவத்தை கெடுத்ததாம். தூக்கம் தவத்தை கெடுக்கிறது, தூங்க கூடாது என்பதற்காக தன்னுடைய இமைகளை பிடுங்கி எரிந்தாராம். தூர எரிந்த இமைகள் செடியாக முளைத்ததுதான், அதுதான் தேநீர் என்று சீனாவிலே ஒரு கதை இருக்கிறது. அதனால்தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்ற நம்பிக்கை அதிலிருந்து வந்ததுதான். நம்ம பையன் பரீட்சைக்கு படிக்கிற போது 3 கப்பு டீயை குடிச்சிட்டு என்னம்மா தூங்குறான்றீங்க, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சீன மன்னன் ஒருவன் 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சீன மன்னன். அவன் தண்ணியை கொதிக்க வச்சுதான் குடிப்பானாம், ஹாட் வாட்டர் தான் குடிப்பானாம். அவனுக்கான பணியாளர்கள் தண்ணீரை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது அவ்வளவு அலட்சியமா தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். கொதிக்கிற தண்ணீரில் மேல இருந்து இலை விழுந்துருச்சான். இவர் ராஜா அந்த தண்ணியை குடிச்சுன்னா, அப்பா சாதாரண தண்ணியோட இது ரொம்ப நல்லா இருக்குடா, எப்படிடா நல்லா இருக்குன்னா, அதுதான் தேயிலையினுடைய இலை, அப்படித்தான் தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றது. தேயிலைக்கு ரத்தம் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தி ரெட் டீ என்று டாக்டர் பால் டேனியல் எழுதிய அந்த புத்தகம், பாலா அவர்களினுடைய பரதேசி படம் அந்த புத்தகத்தை ஒட்டித்தான் எடுக்கப்பட்டது. இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய போன நம்முடைய தமிழர்களினுடைய வாழ்க்கையின் ரத்தம் படிந்த வரலாறை டேனியல் டாக்டர் அவர் எழுதினார். அவர் அந்த பகுதியில் மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டர். அவர் கண்ணெதிரிலே பார்த்த சாட்சி, அவர்தான் அந்த புத்தகத்தை எழுதினார். தேயிலைக்கு ஒரு ரத்தம் படிந்த வரலாறு இருக்கிறது. இப்போ இந்த தண்ணி அடிக்க அவர் சொன்னாரு, டாஸ்மாக் விற்பனையை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். குடிக்காம இருக்கணும்ன்றதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், குடிக்கிறதுக்கு எவ்வளவு டார்கெட் வைக்கிறோம்னு ரொம்ப அழகா சொன்னார் நாராயணன். இப்போ குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்னு சொல்றேன். ஏன் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களை டீ டோட்லர்ன்றோம். ஏனென்றால் ஒருத்தன் குடிக்கிற பழக்கத்தை விடணும்னா அவனுக்கு நிறைய டீயை கூட அவன் குடிக்கிற பழக்கத்தை விட்டுருவான்னு அந்த காலத்துல பாவம் பரிதாபமா நம்பியிருக்காங்க. நம்பால அதையும் குடிச்சு இதையும் குடிக்கிறான். இப்போ ரெண்டுத்துக்கும் பின்னாடி நீண்ட வரலாறு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு வானவில்லோடும் ஒரு தேநீரோடும் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் உங்களில் ஒவ்வொருவரும் எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? நீங்க இந்த நேரத்துல ஒரு கவிதையை படிச்சு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா எந்த கவிதையை தேர்வு செய்வீர்கள்? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல சார் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை. நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு. ஒரு 4 மீம் பாருங்க, 10 நாள் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அவர் சொன்னா முன்னாடியில தங்கம் கடத்துவாங்க, வைரம் கடத்துவாங்க, இப்ப அதெல்லாம் ரொம்ப சீப்பு. கவுன்சிலரை தான் நாங்க கடத்தணும். ஒரு ஊர்ல பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுனால நம்பால ஒருத்தர் வீரமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார். பார்த்தா அவருக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டாரு.
2 பேர் கழுத்துலயும் மாலையை போட்டு நிக்கிறாரு பாருங்க மனுஷன். அட பாவிகளா, இதை விட சந்தோஷமான விஷயம் ஐயோ அதோட முக்கியம். ஒரு கட்சியில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுறாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சத்துல நாம வாழறோம். எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா. தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ண, ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டார். படிச்சீங்களா? மென்னு தின்னுட்டார் சார். அந்த ஓட்டை தின்னுட்டா அது அந்த மறைஞ்சிரும். உடனே அந்த தேர்தல் அதிகாரி பாவம், அவர் நல்லவர், அவர் சொல்லிட்டார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கேமரால ஏற்கனவே பதிவாயிருச்சு, நீங்க தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டார். சில பேர் பணம் கொடுத்துருக்காங்கல்ல ஓட்டுக்கு, நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம ஒழிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடா போய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு. அடுக்கலையா நீங்க? ஓரத்த நாடுல நான் காசு கொடுத்தேன், நீ போடல, திருப்பி கொடுன்றார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்தாங்க. எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டர்ல ஏத்தினாரு, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனார். நம்ம மக்கள் ஆசையா போயிருக்காங்க. முன்னாடியே 2000 ரூபாய் கொடுத்தாரு, இப்ப இன்னும் கூடுதலா கொடுப்பார் போல இருக்கு. தோத்து போனா கூட எவ்வளவு நல்ல மனசுன்னு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அவர் வயல்ல இறக்கி, எனக்கு வாங்கின காசை ஒண்ணு திருப்பி கொடுங்க, இல்ல என் வயல்ல வேலை செய்யுங்கன்னு இருக்காரு. இவ்வளவு ரசவாதங்கள் நம்ம சுற்றி இருக்கிற போது கவிதையே தேவையில்லை. நம்ம கவிதை இல்லாமலே கூட ஜாலியா இருக்கலாம். ஆனா ஏன் கவிதை தேவை என்றால், ரசனை என்கின்ற ஒரு மனநிலைக்கு கவிதை நம்மை அழைத்து கொண்டு போகுது. நம்ம வாழ்க்கையில ரசனை இருக்கா சார்? இப்ப இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில வேலை செஞ்சிட்டு இருக்கிற போது, ஒருவேளை உங்கள் மனைவி 2 வளையல்கள் 3 வளையல்கள் அணிந்து கொண்டிருந்தால், ஒரு பெண் வேலை செய்யற போது அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மெல்லிய ஓசை ஒன்று கேட்கும். இது உங்களுடைய மனைவி காலில் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க, நடக்கிற போது அந்த செலுக்கு செலுக்குன்னு சின்ன சத்தம் கேட்கும். எவ்வளவு நேரத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது பின்னால் நடமாடுகிற உங்களுடைய மனைவியினுடைய கை வளையல் ஓசையோ கால் கொலுசிலிருந்து வருகிற சிணுங்கலையோ கடைசியாக எப்போது ரசித்தீர்கள்? நாணயமா சொல்லணும். கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சிருப்பாங்க பல பேர், அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்துல வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுன்றாங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் ஆன புதுசுல கோயில் கர்ப்ப கிரகத்துல இருந்த அம்பிகை மாதிரி இருந்தா சார், இப்ப 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயினா, இப்ப எப்படி இருக்காங்கன்னு வாசல்ல இருக்கிற துவாரபாலிகை மாதிரி இருக்காங்க. ஆனா துவாரபாலிகையை ரசிக்க முடியாத என்ன? அவளும் பெண் தானே, அவளும் ஏதோ ஒரு கடுமையான பணியில் ஈடுபட்டு தானே கோயில் வாசலில் நிற்கிறாள். அவளை ரசிக்க முடியாத என்ன? ரசிப்பதற்கு என்பதான அளவுகோல்களை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுதான் அழகு, வெள்ளை தோல் தான் அழகு, அந்த படிந்து இருக்கிற பறக்கிற முடிதான் அழகு, ஸ்லிம்மா இருப்பதா, இந்த வரையறைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதையும் ரசிக்க முடியும் இல்லையா? ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை. இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில பாருங்களேன், பொங்கல் பானையை வைக்க போற நேரத்துல பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எங்க வீட்டுல வெள்ளம் இருந்தது, ஆனா சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிருது அவ்வளவு சரியில்லைன்னு. உடனே அந்த அவசரத்துல பட்டிமன்றம் வேற ஆரம்பிக்க போகுது. அப்போ 5 நிமிஷம் தான் இருக்கு. வேக வேகமா பக்கத்துல இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போற வெள்ளம் வாங்கறதுக்கு. நல்ல கூட்டம் நிக்குது. இந்த கூட்டத்துல நான் வெள்ளத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன். அந்த பெரும் கூட்டத்துல சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், கொரு 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 கொருன்னு இருக்கு, கொழு கொழுன்னு ஒரு பையன், ஒரு 8-9 வயசு கூட இருக்காது. அது கூட்டத்துல நிக்கிறதா வேணாமான்னு போய் வந்தது. என்கிட்ட வந்து, அக்கா உங்களுக்கு முன்னாடி நிக்கட்டாந்து, தாராளமா நில்லுன, வேற ஒண்ணும் இல்லை, நம்மள அக்கான்னு கூப்பிட்டா என்ன மகிழ்ச்சியா இருக்குன்றீங்க, முன்னாடியே நில்லு தம்பின்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு முன்னாடி வந்து நின்னுது. அது ஏதோ வாங்க போகுதுன்னு நான் நினைச்சேன். அந்த பில் போடுற அம்மா சிடு சிடு சிடுன்னு இருந்தது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வேலைக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், சுட்டு சுட்டுன்னு இருந்தது. என்னது என்ன வேணும் அப்படின்னு கேட்டது. இந்த பையன், இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில, அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான். அவ வீட்டுக்கு போயிட்டா, அவளுக்கு ஆஃப் அப்புறம் 10 மணிக்கு அப்புறம். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு. இல்ல அந்த அக்கா வந்து, நான் 4 கரும்பு வாங்கினேன், 1 கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு,
எனக்கு தப்பா வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் நான். சத்தியமா சொல்றேங்க, என் கண்ணு கலங்கிருச்சு. தமிழ்நாட்டில் இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறது என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோம்? அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமா இருந்தது. சரியா பாத்தியான? நான் சரியா தான்க்கா பார்த்தேன். அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சுன்னா ரொம்ப கூட்டமா இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட வந்து, நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியான்னு. இல்லை இல்லை இல்லைக்கா சாப்பிட மாட்டேன், சும்மா சாப்பிட்றா, பொங்கல் தானேன்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். உடனே சின்ன சின்ன புன்னகையோட இன்னொன்று எடுத்துக்கிட்டா 5 ஸ்டார்னு கேட்டேன். எதுக்குடா? தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா. சாருகேஷ், அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன், அவன் பேரு சாருகேஷ். அந்த 2 5 ஸ்டாரை வாங்கி கொடுத்தப்போ கருத்த முகத்துல அந்த ஒரு புன்னகை வந்தது பாருங்க, மனசே லேசாயிடுச்சுங்க. எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது? ரசன். அந்த சிரிப்பை அந்த நேரத்தில் ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பேன் பாருங்களேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும், இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அந்த 5 நிமிடங்கள் திரும்ப வரவே வராது, திரும்ப வராது. பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும், ஆனால் இழந்த நொடிகள் தான், ஒரு நாளும் திரும்ப வராது. வீட்டுல சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு நடந்துக்கிட்டு வாயில எச்சல் எல்லாம் ஒழுக விட்டுக்கிட்டு முகம் முழுக்க சோத்த பூசிக்கிட்டு அப்பான்னு ஏதோ சொல்ல வருது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாஸ் என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல. பாஸ் பிரிச்சு மேய்தான், அதுக்கு தான் அவர் பாஸா இருக்காரு, அதுதான் அவருடைய வேலை. ஆனா இங்க இழந்துட்டீங்கல்ல, அது வந்து கையை பிடிச்சு இழுக்குது, அந்த நொடி திரும்ப வருமா? நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல, நீ பேசுனிய என்னோட அன்னைக்கு நீ பிஸியா இருந்தனா நான் அத மாதிரி இப்ப 10 டைம்ஸ் பிஸியா இருக்கேன்றான். இழந்த நொடிகள். ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு டிப்ரெஷன். கூட பரவாயில்ல, ரசனையை கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்திலிருந்து காணாமல் போய்விடும். ஒரு சமூகம் கவிதைகளை இழந்து விட்டது என்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது. நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம்? தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்னு ஏன் பெருமைப்படுறோம்? 2000 3000 4000 வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே, அந்த பெருமையை கொடுத்தது எது? சங்க கவிதைகள் தானே. அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ரெண்டுத்துல எது முந்தி எது பிந்தின ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை ஆதாரமா வச்சுக்கிறாங்க? சங்க பாடல்களை ஆதாரமாக வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பகுதி தான் அந்த சமூகம் கொடுக்கிற கவிதைகள். பெண்களை எப்படி பேசுறோமே, இந்த பெண்களுக்கு நம்ம சரியான இடம் கொடுத்துருக்கோமான்னு புத்தக கண்காட்சியில் பேச போறேன்னு பாரதியார் புஸ்தகத்தை தெரியாம படிச்சுட்டேன். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பெருவில் வைப்போம், ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிடந்திடாதே, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம், பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு மேடைக்கு மேடை பேசுகிறோமே, அந்த பெண்களை எப்படி நடத்துகிறோம்னு தெரியலையே பாரதின்னு அவன் சொன்னா. கையிலேருந்து ஒரு புஸ்தகத்தை தூக்கி போட்டு மிருணாள் பாண்டேன்னு ஒரு அம்மா, யாரு? மிருணாள் பாண்டேன்னு ஒரு அம்மா, வங்கதேசத்தில் பெட்டை நாய்ன்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. பெட்டை நாய். அதை படித்தோன்னே இந்தியாவில் பெண்களை எப்படி நடத்துகிறோம்னு துடிச்சுட்டேன்னா. மும்பை நகரம் அப்படியே அந்த கதைக்குள்ளே கொண்டு போகிறேன். இன்னும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் முடிப்பேன். உண்மையிலுமே இப்போ இப்படி கூட்டத்தை கூட்டினா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நான் வாழ்க்கையில் உண்மையிலேயே மதுரை பல தொலைக்காட்சிகளில் நான் ரன்னிங் கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். மதுரை கள்ளழகர் இறங்குவது, சபரிமலை ஜோதியும், நம்ம கந்தசஷ்டிக்கு சூரசம்ஹாரத்தையும், இத்தனை தலைகளும் முருகப்பெருமானுடைய அறுமுகத்தலையை தோக்கிற மாதிரி படிப்பு தலையாக இருப்பது இந்த புத்தக கண்காட்சியில். நான் பார்க்குற இடமெல்லாம் தலை, அத்தனையும் அறிவு சுரங்கங்கள் நண்பர்களே. நாளைக்கு யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க, எதுக்காக வந்தோம், என்ன பேசினாங்கன்னு சல்லடை போட்டு எடுப்பீங்க. இப்போ பெட்டை நாய் வரேன் மிருணாள் பாண்டேன்னு எழுதியிருக்காங்க.
வங்கதேசத்தில் தலைப்பு பெட்டை நாய் ஒரு பம்பை நகரத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 50 மாடி இருக்கக்கூடிய வீடு, 48வது ஃப்ளோரில் 78 வயசுடைய ஒரு பெரியவரும் 73 வயசுடைய ஒரு அம்மாவும் இருக்காங்க. பசங்க ஃபாரினில் படிக்கிறாங்க. ஆனால் அங்கேயே அவங்க எழுதியிருக்க பாஷையில் சொல்கிறேன், சேரியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்னங்கிய விளிம்பு நிறை மனிதர்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி வந்து இவங்களுக்கு பணிவிட பண்ணி 2 பேரையும் கண்கலங்காமல் மகள் மாதிரி பார்த்துப்பாங்களாம். ஆனால் அந்த ஐயாவுக்கு என்ன வேலைன்னா, காலைல டெய்லி எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை சத்தமாக படித்து அண்ணனுடைய தலைப்பு செய்தியை அந்த பெண்ணோட தான் விவாதிப்பார். அந்த மாதிரி காலைல பல்லு விளக்கிட்டு பேப்பரை எடுக்கிறாரு. அன்னைக்கு 9:30 மணி ஆச்சு. அந்த அம்மா குமிஞ்சு நிரும்பி இப்படி பெருக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை படிச்சுட்டு, ஐயையோ இந்த நாடு இப்படி இருக்கு, ஐயையோ இந்த நாடு இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் நடக்குது, இதை யாரும் கேட்க மாட்டாங்களா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு கத்திருக்காரு. அந்த பணிப்பெண் கேட்டா, ஐயா ஏன் கத்துறீங்க தலைப்பு செய்தியை படிச்சுட்டுன்னு. இல்லை, மும்பையில் சேரியில் இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த அவங்க எழுதியிருக்கிறது மிருனால் பாண்டே வார்த்தையோடு அப்படியே சொல்கிறேன். 21 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒரு நாயை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து என் மதம் பதைக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ 22 வயதுடைய இந்த பணிப்பெண் சொல்கிறா, ஐயா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா மனுஷனும் பண்ணிக்கிட்டால் தான் கொடுக்க முடியும். இவ ஒரு நாயோடு பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால உங்கள் கத்தலே தப்பு, அமைதியாக இருங்க. அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏன்னா நம்ம விட நம்ம வீட்டுக்கு வர்ற பெண்ணு புத்திசாலியாக இருக்காளேன்னு. அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கா, ஐயா அவ என்னுடைய தோழி தான், என் தோழி தான். காலைல 6:45 நான் கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். கிஃப்ட்டும் கொடுத்து டிஃபன் சாப்பிட்டேன். இன்னைக்கு காலைல உங்கள் வீட்டில் சாப்பிடல. உனக்கும் அறிவில்லையான்னா. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, நானும் இப்படி தான் போய் என் தோழிட்ட உனக்கு அறிவில்லையாமான்னு கேட்டேன், ஒரு நாயை கல்யாணம் பண்ணியிருக்கியேன்னு. அதுக்கு அவள் 10 வார்த்தை பட்டியல் போட்டு என்கிட்ட கொடுத்தா, என் மனசுலையே வச்சுருக்கேன். நீங்கள் அனுமதிச்சா சொல்கிறேன், சொல்லி தொலைன்னா அந்த ஆள். முதல் வார்த்தை, ஏன் மனுஷனை விட நான் நாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் சொல்லலை இந்த வார்த்தை, மிருனால் பாண்டே வங்கதேசத்தில் எழுதியிருக்க பெட்டை நாய் சிறுகதை. முதல் வார்த்தை, எந்த நாயும் ராத்திரி குடிச்சிட்டு லேட்டாக வராததுனால மனுஷனோட நாயே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அம்மா மட்டும் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாடு திருந்தணும்னு நினச்சி கை தட்டுறாங்க. 2வது வார்த்தை, அப்படியே குடிச்சிட்டு வந்தாலும், நான் சொல்லலை, மிருனால் பாண்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் நல்லா கைத்தட்டுங்க, சும்மா பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது கரெக்டாக எடுத்திருப்பீங்களே, இதை வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புவீங்களே. சார் இப்போ பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்கிறா, எந்த நாயும் குடிச்சிட்டு வந்தாலும் போடுறதை சாப்பிட்டுமே தவிர இது வேணும் அது வேணும்னு என்னைய படுத்தாது. எழுதியிருக்கிறது மிருனால் பாண்டே. 3வது வார்த்தை சொல்கிறா பாருங்க, இதை விட சிறப்பு, கல்யாணமான 6 மாதம் மட்டும் கண்ணே மணியேன்னு கூப்பிட்டுட்டு 7வது மாதம் முண்டமேன்னு திட்டாது. அடுத்த வார்த்தை எழுதுறா 4வது, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆனா அப்பா வீட்டில் போய் ஸ்கூட்ரு காருன்னு கேட்காது எந்த நாயும். 5வது வார்த்தை அவள் எழுதினது தான் என் மனசு செத்து போயிட்டேன். உடம்பு முடியலேன்னு படுத்திருந்தா கூட என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோன்னு எந்த நாயும் கூப்பிடாது, அதனால மனிதர்களை விட நாயே எனக்கு சிறந்ததுன்னு முடிச்சுட்டாங்க. சரி, நான் இவன் தான் இப்படி இருக்கானா சீனத்தை படிக்கணும்னு படித்தேன். இந்த எஸ்ரா மாதிரி ஆட்களோடு சேர்ந்து உலக இலக்கியம் படிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் கிரேக்கத்துக்கு ஒரு நல்ல கதை இருக்குது, எனக்கு நேரம் இல்லை. நான் புத்த பிட்சுவோடைய கதையை சொன்னேன், பெட்டை நாய் சொன்னேன், சீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையையும் ஆண்டன் செக்காவுடைய ஒரு கதையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா சிரிக்க சிரிக்க பேசுவது அல்ல நண்பர்களே, நீங்கள் வீட்டுக்கு போய் சிந்திக்க வேண்டும். நான் மேடைகளுக்கு எப்பொழுது புத்தக கண்காட்சிக்கு வந்தாலும் வார்த்தை சித்தர் வளம்புரி ஜானை நான் நன்றியோடு நினைப்பேன். அவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய மின்சாரம் கொப்பளிக்கக்கூடிய வார்த்தைகளை மேடைகள் உபயோகிக்கக்கூடிய, ஏன்னா பேச்சாளர் பல பேர் இடியாப்பம் மாதிரி தான் பேசுவோம். எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு இடியாப்பம் சுடுறவனுக்கும் தெரியாது, சாப்பிட்றவனுக்கும் தெரியாது. பேச்சாளர் அப்படித்தான், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோன்னு தெரியவே தெரியாது. ஆனால் வைரவனுக்கு ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நகரத்தார்கள் சொல்கிற மாதிரி பேச்சு எப்படி இருக்கணும்னு வளம்புரி ஜான் சொல்லுவார், குழா புட்டு மாதிரி இருக்கணுமா. ஏன்னா அரிசிமா தேங்காய்ப்பூ, சிரிப்பும் சிந்திப்பும் கேட்டு திகட்டாமல் தரக்கூடிய
அற்புதமான குழா புட்டை போல பேச்சு இருக்கணும்னு தன்னுடைய புத்தகத்தில் அணிந்துரையில் எழுதியிருப்பார். அதனால அந்த 2 செய்திகள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒப்பிப்பதற்கான இடமாக மேடையை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ஒரு 45-50 நிமிடம் கவிதாசன் பேசினார் என்று சொல்ல மாட்டேன், எரிமலையாக இங்கே வெடித்தார் என்றுதான் அவர் இல்லாத போது நான் நன்றியோடு சொல்வேன். அவ்வளவு அர்த்தபுஷ்டமான வார்த்தைகள். இப்பொழுது நான் அப்படியே உங்களுக்கு சீனத்துக்கு கொண்டு போறேன். இந்த மனிதர்களுடைய ஆணவம் திமிருங்கிற வார்த்தை இருக்கே, தமிழ்ல எழுதியிருக்காரு, எஸ் ராமகிருஷ்ணன் தான் மொழிபெயர்த்திருக்காரு. புத்தகத்தின் பேர் சிறிது வெளிச்சம், பதிப்பகம் ஆனந்த விகடன். சீனத்தினுடைய கதையை கைகடிகாரமும் கரப்பாம்பூச்சியும், தலைப்பு பேர் கைகடிகாரமும் கரப்பாம்பூச்சியும். இந்த 3 நாள் நான் படித்தது தீசிஸுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிருக்கேன் புத்தக கண்காட்சிக்கு. என்னடான்னா, உலக இலக்கியங்களோடு என்னை வாழ வைத்தது எது என்ன, இந்த பப்பாசியும் புத்தக கண்காட்சியும் என்பதை பெருமையோடு சொல்றேன். 3 நாளும் பைத்தியம் மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தேன். வேற எந்த சிந்தனையும் கிடையாது. படிக்கிற மாதிரி ஒரு சுகம் எதுவுமே கிடையாது. படிச்சா நம்ம மனசு எப்படிரா இருக்கும்னா, புன் துணி மேலே இருக்கக்கூடிய பன்னீர் துளிகளை விட பரிசுத்தமாயிடுமா மனுஷன். ஆணவமே இருக்காதான், அகங்காரமே இருக்காதான். அதை பத்தி சீன கதை எழுதியிருக்கான். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவன் எப்ப பார்த்தாலும் பரபரப்பாவே இருப்பாரு. உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பரபரப்பாவே இருப்பாங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடே இருக்காது. இது நான் சொல்லல, சீனத்துல எழுதியிருக்க கதை. 6 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சுதான் அவர் ஏறி போகணும். இப்ப கூட எனக்கு கூட தெரிஞ்சு ஒருத்தர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. அதை சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அப்பதான் 4வது வரிசைகளுக்கு உயிரே வருது. அப்பா நீ முதல்ல இதை சொல்லு, அப்புறம் சீனாவை சொல்லு. அவர் கீழே 1000 பேர் வேலை பார்த்தான். அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு கூட்டி போகும்போது, நம்ம ஊர்ல ரிட்டையர் ஆனா கலப்பிடுவாங்க தெரியுமா, அவருக்கு பல்லு வெள்ளையா இருக்கு, முடி கருப்பா இருக்கு. ஏண்டா லூசு, பல்லுன்னா வெள்ளையா தான் இருக்கும், முடினா சும்மாவே ஷிஃப்ட் போட்டு பாராட்டுவாங்க. கொண்டு போய் வீட்டில் விட்டாங்க. எத்தனை பேர்? 16 பேர். 1000 பேருக்கு அதிகாரியா இருந்தவரை 16 பேர் தான் கொண்டு போய் பாராட்டி வீட்டில் விடுறான்னா அவன் எந்த லட்சணத்தில் வேலை பார்த்துருப்பாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இருந்தாலும் 16 பேரையும் அமிச்சிட்டு ஒய்ஃபை கைத்தட்டி, இல்லை உண்மையிலுமே தமிழ்நாட்டில் நடந்தது, ஒய்ஃபை கைத்தட்டி தைரியமாக கூப்பிட்டுருக்கான் அந்த ஆள். நீங்கள் ஏன் இப்படி உறைஞ்சிட்டீங்க? எல்லாரும் ஒய்ஃபோட வந்திருக்கீங்களோ? கைத்தட்டி இப்படி கூப்பிட்டு இங்கே வாங்க. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் 30 வருஷம் அன்பிலீவபிள் சர்வீஸ். எனக்கு கீழே 1000 பேர் வேலை பார்த்தான். நாளையிலேருந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு நினைக்காத, வீட்டையே ஆஃபீஸாக மாற்ற போகிறேன். நீ கூட என்கிட்ட உள்ளே வந்து பேசணும்னா கதவை தட்டிட்டு இந்த 1 கியர் பேடு 10 பேப்பர் எதுனாலும் உள்ளே எழுதி வச்சு தான் அனுப்பணும்னா. அவள் சொன்னா, இந்த லூஸு டெய்லி ஆஃபீஸ் போயிடும், ஒரு 12 மணி நேரம் நிம்மதியாக இருந்தோம், இப்போ 24 மணி நேரம் நம்மளோடய இருந்து உயிரை எடுக்க போகிறானேன்னு நினச்சிச்சு. சூரியன் உதிச்சிச்சு. டக்குன்னு முதல் நாள் பேப்பரை எடுத்தா, பேடை எடுத்தா, இன்று நம்முடைய திருமண நாள், ஹோட்டலுக்கு செல்லலாமான்னு எழுதி உள்ளே வச்சா. இந்த ராஸ்கல் போலான்னா போலான்னு எழுதியிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதியிருக்கலாம். அதுக்கும் ஒரு நோட்டுன்னு போட்டு, சென்ற மாதம் சென்று வந்த தேதி குறிப்பிடப்படவில்லை, எனவே கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதுன்னு அமைச்சிட்டான். அவள் பார்த்தா, அடுத்து ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்தா, இன்று நாம் சினிமாவுக்காவது செல்லலாமான்னு எழுதி வச்சா. போலான்னா போலான்னு எழுதலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதலாம். அதுக்கு இவன் நோட்டுன்னு போட்டு, நம்மை போன்ற நடுத்தர குடும்பம் ஒரே வருமானத்தை நம்பி உள்ளது, அடிக்கடி சினிமாவுக்கு போவது ஏற்புடையதன்று, வீட்டிலேயே சீடி ஏற்பாடு பண்ணப்படும். இவ பார்த்துட்டா, இன்னமே இந்த லூசு பையலோட வாழ முடியாது. ஒரு வெள்ளை பேப்பரை லூசு பையனோன்னா அங்கே ஒரு அம்மாவுக்கு சிரிப்பை பாருங்க. அடே அப்பா, நம்மளால சொல்ல முடியாதெல்லாம் இந்த ஆள் சொல்றானேடா. அவ்வளவு சந்தோஷம் அந்த லூசுன்னு. அவங்க வீட்டுக்காரருக்கு அதை விட சந்தோஷம். அப்படியும் கேட்டு அப்படியே இருக்காரு பாருங்க. அதுதாங்க தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பு. ஊழல் இருக்கும், அதுக்காக யாரும் விட்டுட்டு போறதில்ல. உலகத்துல எந்த நாட்டில் பிறக்கலாம், தமிழ்நாட்டில் பிறந்தாதான் குடும்பத்துல மனுஷனா இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரே இடம் தமிழகம் தான், மறந்துடாதீங்க. சரி, அது வேற செய்தி. இப்ப நான் வந்துடுறேன், என்ன 5 நிமிஷத்துல முடிக்கணும். அடுத்த வார்த்தை எழுதினா, உன்னோட வாழ முடியாதுங்கிறத நாகரிகமா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தற்செயல் விடுப்பு விண்ணப்பம், கேஷுவல் லீவ், என் தாயார் வீட்டுக்கு செல்கிறேன், 10 நாள் விடுப்பு வேணும்னு. அதுக்கும் அந்த ஆள் என்ன எழுதியிருக்கலாம், போலான்னா போலான்னு எழுதியிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதியிருக்கலாம். அதுக்கு நோட்டுன்னு போட்டு, மாற்று ஏற்பாடு செய்து விட்டு செல்லவும். பல பேர் கை தட்டுறதை பார்த்தா உங்களுக்கு அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒரு ஐயா விடாம வாட்ஸ்அப் எடுத்து நம்மளை கொல்றதுன்னு முடிவோடு இருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. விடாம எடுக்கிறாரு பேச்ச வாட்ஸ்அப், அடி நொறுக்குங்க. இப்ப பாருங்க, கைகடிகாரமும் கரப்பாம்பூச்சியும் எழுதப்பட்ட சிறுகதை சீனாவை சேர்ந்தது.
ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன் ஆணவத்தோடு இருப்பான், ஆனால் அல்ப விஷயத்தில் தோற்று போயிடுவாங்கிறதான் இந்த கதையினுடைய கான்செப்ட். காலைல 6:30 மணிக்கு ட்ரெயினில் ஏறினாதான் அவனை பயணப்பட முடியும். திடீர்னு எப்போதுமே கைகடிகாரத்தை வச்சுட்டு தான் அவன் படுக்க வருவான். 6 மணின்னு வச்சு அரை மணி நேரத்தில் கிளம்பி 6:30க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு சில பேர் போயிட்டு ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு வீட்டில் வந்து குப்புறப்படுத்துருவாங்க. இதை சரியாக செய்வான் அவன். சீனாவில் 2:30 மணிக்கு பாத்ரூமுக்காக போயிட்டு வந்தவன் கடிகாரத்தில் அலாரம் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு திறந்து பார்க்குறான். அலாரத்துக்குள்ளே ஒரு கரப்பாம்பூச்சி ஏறிடுச்சு. 2 மணி நேரம் போராடுறான், கரப்பாம்பூச்சியை எடுக்க தெரியல. பக்கத்தில் இருக்க மனைவியை தட்டி எழுப்பி, நான் மட்டும் போராடிக்கிட்டு இருக்கேன், நீனு எலும்புன்ட்டான். ஐயோ, இந்த லூஸோட இப்படி ராத்திரி நடுநிசை 4:30 மணிக்கு எழுப்பியிருக்கானேன்னு சொல்லி 2 பேரும் போராடுறாங்க. ஊசி வேணும்னு வீடே தேடி இருக்காங்க, ஊசி இருக்கணும்னு வீடே தேடி இருக்காங்க. ஊசி கிடைக்கல 4:30 வரைக்கும். திடீர்னு இந்த ஆளுக்கு ஞான உதயம் வந்து, நம்ம 2 பேர் மட்டும் தேடுறமே, பக்கத்து ரூமில் படுத்துக்கிட்டு இருக்க நம்ம குழந்தைங்களையும் தட்டி எழுப்புன்ட்டான். எவ்வளவு ஆணவத்தின் உச்சமாக இருந்திருக்கான் பாருங்க. அந்த பிள்ளைங்க கதறி இருக்கு, என்னப்பா பைத்திய மாதிரி 4:30 மணிக்கு ஊசி தேடுறிய, அந்த பின்னாடி கடிகாரத்தை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுப்பா கரப்பாம்பூச்சி. ஏய், எனக்கே அதிகாரம் சொல்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? எப்போதுமே தெரியுமா, நம்மளை விட ஒருத்தன் நல்லா சொல்லிட்டா நமக்கு பிடிக்காது. உட்காரு பேசாமல் உட்காருமோ கவர்மெண்ட் ஆஃபீஸில். அதே மாதிரியே நீ வாயை மூடுன்ட்டான் பிள்ளைய. தட்டு தடுமாறி 5:30 மணிக்கு ஊசி கிடச்சிருச்சு. 5:45க்கு குத்தி கரப்பாம்பூச்சியை சாவடிச்சுட்டான். 6 மணி ஆச்சு. படார்னு இவன் ஒய்ஃபு போய் சமயக்கட்டிலேருந்து சாப்பாடை கட்டி 6:20க்கு வச்சான். அவன் சொன்ன கடைசி வார்த்தை தான் சிறுகதையை கொன்னுட்டான். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போல, ஒரு நாள் லீவு. ஏன்? கரப்பாம்பூச்சியை கொலை பண்ணுறதுல உடம்பு டயர்டாயிடுச்சுன்னு படுத்துட்டான். இது எவ்வளவு பெரிய புதுமை பித்தன் கி ராஜநாராயணன் சிறுகதை மாதிரி சீனாவில் ஒருத்தன் எழுதியிருக்காங்கிறத எனக்கு எது அறிமுகப்படுத்தியதுன்னா புத்தகங்கள் தான் தோழர்களே. சிறிது வெளிச்சம் என்கின்ற புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் பதிவு செய்திருக்கிறார், ஆனந்த விகடன் பதிப்பகம். ஒரு 4 புத்தகத்தினுடைய பேரை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கிட்டு போகணும். தாய் தந்தையை மதிங்க, பண்பாட்டோடு இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம தேசத்தினுடைய தலைவர்களை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இந்த வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியும்ல? ஆமாம், இருந்தார். மொத்தமாக சொத்தை விற்று 2 கப்பல் கம்பெனி நடத்தினார். 2 ஆயுள் தண்டனை பெற்றவர் அவர் தாங்க. 5.5 வருஷம் சிறைச்சாலையிலேருந்து ஒரு தடவை கூட வெளியில வந்துட்டு உள்ள போல. நான் சொல்வது வரலாறு தோழர்களே. அவரை வரவேற்பதற்கு வெறும் 4 பேர் போனா. ஒருத்தர் அவர் தொட்டு தாலி கட்டிய மனைவி, இன்னொரு அவருடைய தம்பி பைத்தியமானவன், 3வது அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம், 4வதா வந்தவர் 10 அடி தூரத்தில் இருந்தார். இப்போ வாவு சிதம்பரம் பிள்ளை பார்த்து கன்னத்தை உருக்கி சுருக்கி யாருன்னு கேட்டார். அவன் அடித்தான் அங்கேருந்து, பிள்ளைவாள் என்னைய தெரியலையா, நான் தான் உங்களுக்கு 18 நாளைக்கு முன்னாடி விடுதலையான சுப்பிரமணிய சிவான்னா. உடம்பு முழுக்க தொழுநோய் வந்தவர். சிவம் பேசினால் சவம் எந்திரிக்கும்பா தமிழ்நாட்டில். நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு 4 பேர் தான் போனோம். நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு 4 பேர் தான் போனோம். வாவு சிதம்பரம் பிள்ளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு 4 பேர் தான் போனோம். அவ்வளவு தன்மானமான நாடு இந்த நாடு. வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து உங்களை ஒருவருக்கு கைத்தட்ட சொல்ல போகின்றேன். அவர்தான் தேசமும் தெய்வீகமும் என்னுடைய கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவர். தோழர்களே, மறந்து விடாதீர்கள், அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்கள். ஏன்? அவரை சொல்லி எனக்கு என்ன பாராட்டு கிடைக்கப் போகின்றது? மயிலாப்பூரிலே ஒரு சந்து திரும்ப முடியாத இடத்திலே தன் காரை நிறுத்தி, தட்டு நிறைய பழங்களோடும் வேட்டிகளோடும் புடவையோடும் பணத்தோடும் ஒரு வீட்டுக்குள்ளே குமிந்து போகிறார். குடிசை வீடு நண்பர்களே. வைத்துவிட்டு அந்த வீட்டு பெண்மணியை பார்த்து நெடுஞ்சான் கடையாக விடுகின்றார். பணத்தையும் கொடுக்கின்றார். அந்த தாயார் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். வெளியே வருகின்றார். உதவியாளர் தட்டி கேட்கின்றார். பெண் வாசனையே படக்கூடாது என்பதற்காக மீசையை துறந்தவர், ஆசையும் துறந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். நீங்க போய் இப்படி கொடுத்துருக்கீங்களே, யார் அந்த பெண்மணி? அடுத்த வார்த்தை உதவியாளர்கிட்ட சொன்னார், அவர் தான் என்னைய பெத்த அம்மா.
அடுத்த வார்த்தை உதவியாளர் கேட்குறாரு, முகச்சாடை அப்படி தெரியலையே, ஏன் பொய் சொல்கிறீங்கன்னு. அடுத்த வார்த்தை தேவர் சொன்னது, என்னை பெத்தாதான் அம்மாவா இருக்கணுமா? இந்த தேசத்திற்கு பாரத மாதா என்கின்ற படத்தை நான் பார்த்திருக்கிறேன், பாரத மாதாவை நான் நேரில் பார்த்ததில்லை. 28 வயதுடைய வாஞ்சிநாதன் உயிரில் செத்து போன போது வறுமையாக அந்த குடும்பம் இருக்கிறது என்று செய்தித்தாளில் படித்தேன். வாஞ்சிநாதனுடைய மனைவிதான் அவள், என்னை பெற்காத தாய் என்பதால் அவள் திருவடியை தொழுதேன் என்றார் முத்துராமலிங்க தேவர். மறந்துடாதீங்க. நம்ம ஊர்ல காமராஜர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, 2 முறை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார், நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார், இந்தியாவுக்கே பல பிரதம மந்திரிகளை உருவாக்கினார். பிறகு செத்த போது கையில் இருந்தது 60 ரூபா பணமும் 6 கதர் சட்டையும். அவர் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, காமராஜ் என்கின்ற பெயரை தமிழகத்தினுடைய வரலாறு எடுத்துக்கொண்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தோழர்களே. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேங்க. அந்த மோதிரத்தையும் கழட்டிருங்க. என்ன கூட்டம் சே! காமராஜரை தெரிஞ்சுக்காம நம்ம இன்னைக்கு சேர்ந்து தானே வந்திருக்கோம், வீட்டில் சாப்பாடு இல்லை, அதனால தைரியமாக பேசுகிறேன். மாமாவுக்கு சிரிப்பை பாருங்க. அடே அப்பா, நீங்களும் வெளியில் தானா? சரி. இந்த கமலஹாசன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்ல, நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இப்போ கூட அவர் அரசியலுக்கெல்லாம் வரப்போறேன்னாரு. எதுக்குங்கன்னு ட்விட்டரில் கேட்டேன். சமூக பணி பண்ண போகிறேங்கிறாரு. நான் கூட இந்த ஊடகத்தில் போடுங்க, நான் தான் சொன்னேன், தைரியமாக போடுங்க, நான் பயப்படல. அவரெல்லாம் அந்த சமூக பணி பண்ணுறதுக்கு அரசியலில் வர்றதை விட இராணுவத்தில் 2 வருஷம் சேர்ந்து நாட்டை காப்பாற்றலாம்ங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். புரிஞ்சா கைத்தட்டுங்க, புரியலன்னா விட்டுருங்க. இப்போ எல்லாரும் அரசியலுக்கு வரேங்கிறான். என்ன பாவம், காமராஜரும் கக்கனும் ஜீவாவும் மேலேயே இருக்காங்க. பயம். காமராஜரை பற்றி ஒத்த செய்தி தெரிஞ்சுக்கோங்க, அவர் எப்பேற்பட்ட மனிதருங்கிறது. இன்னொன்று இந்த சமயத்தில் சொல்லணும், இது புத்தக கண்காட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் ஒரு செய்தி சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா உண்மையான மக்கள் படிப்பாளிகளை கௌரவிச்ச ஒரே மனுஷன் அந்த அரசியல்வாதி தான். ஏன் தெரியுமா? மேடைக்கு லேட்டாக வந்துட்டாருன்னா படித்தவன் இருக்க மேடைக்கு போக மாட்டாரு. அவன் படித்தவன்டா, மேடையில் இருக்கட்டும், நான் கீழேயே இருக்கேன்னு சொல்லி மக்கள் மனதை குடிகொண்ட ஒரு தலைவன் இந்த நாட்டில் உண்டென்றா நூற்றாண்டு விழா. எனக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியும், அதனால நான் பேசுகிறேன். நூற்றாண்டு விழாவில் பயப்படக்கூடாது. தர்மம் தர்மம் எப்படி காத்தது? 1968 எம்ஜிஆர் ஜீவஜோதி கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ராமாவர தோட்டத்திலேருந்து வராரு. இன்னைக்கு கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிக்குங்கிற இடத்துல ஒரு ஏழை விவசாயி தான் பிள்ளையோடு இருக்கான். வரலாற்று உண்மை. கையை நீட்டி காரை மறைச்சிட்டான். அப்போ தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் எம்ஜிஆர். மக்களை பார்த்தோன்னு நின்று பேசுவார். நீங்க சும்மா சும்மா கைத்தட்டி என்னைய மாட்டி விடுறீங்க. நான் சொல்றது சினிமா. சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் மக்களை பார்த்துட்டா நின்று பேசுவார். கண்ணாடியை திறந்தாரு, என்னப்பான்னாரு. இல்லை, குழந்தைக்கு உங்க பேர் தான் வச்சிருக்கேன்னாரு. மகிழ்ச்சி. என்னப்பா பேரு? மலைக்கல்லன். என்னப்பா மலைக்கல்லன்? என் மனைவி பிரசவமாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோன்னே புள்ள பிறந்துட்டா உங்கள் படம் பார்த்துட்டு வந்தோம், மலைக்கல்லன்னு பேர் வச்சுட்டேன். மகிழ்ச்சி. அப்போ மஞ்சள் சில்க்கு ஜிப்பா, கட் ஷூ, உள்ளே நுறந்து உடனே 100 ரூபா பணம். தலைவர்னா கொடுத்து பழக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் எல்லாத்துக்கும் கை தட்டுறீங்க, நான் என்ன எடுக்கிறவங்களை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கேன்? 100 ரூபா கொடுத்துட்டாரு. அவன் வந்தவன் கிராமத்தான் பாருங்க. அப்பயே தெரிஞ்சிருக்கு மோடியை பற்றி. நேராக வீட்டுக்கு போய் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டான். அது என்னைக்கா இருந்தாலும் யூஸ் ஆகுண்டான்னு. நம்ம நாட்டில் எப்போதுமே சின்ன மதிப்புனா வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு தான் மதிப்புங்கிறத நம்ம தமிழன் உணர்ந்திருக்கான். அதனால தான் உலகத்தில் வரலாறு படைத்தவன் உண்டான். வரலாற்றையே உருவாக்கினவன் தான் வள்ளுவர். 2 வரியில் படிச்சுட்டான். ரைட், அது அப்படியே வச்சுங்க. இப்போ மலைக்கல்லனுக்கு வாங்க. 100 ரூபாயை ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுட்டாரா? ஊரே க்யூவில் நின்று பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் கொடுத்த 100 ரூபான்னு. இந்த காவல்துறைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவ்வளோ அழகாக நின்று கண்ணியத்தோடு கேட்குறாங்க கூட்டத்தை. நல்லா அவங்க இந்த 10 நாள் அவ்வளோ நல்ல. ஏன்னா நம்ம தரமான காவல்துறையை பாராட்டுறதே இல்லைங்க. இந்த சைலேந்திர பாபுன்னு ஒருத்தருங்க, அவரை நம்பி இன்னைக்கு ஒருத்தன் புரோட்டா கடை அப்பா வச்சிருக்கான். சைலேந்திர பாபுவை பார்த்தே IPS ஆஃபீஸராக ஆயிட்டேங்கிறான் ஒருத்தன்.
இறையன்பை பார்த்து நம்முடைய இட்லி சுட்டு விற்கிறவனுடைய பையன் மதுரையில கலெக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றானே, அப்ப தமிழ்நாட்டில் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் பஞ்சமே இல்லை. அவர்களை அங்கீகரிப்பதற்குத்தான் பஞ்சம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும். யாரிடத்திலும் பாராட்டு பெறுவதற்காக நான் ஒருபோதும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என்னை பராசக்தி பார்த்துக் கொள்வாள் என்கின்ற திமிரும் கௌரவமும் எனக்கு உண்டு. அவர் கூப்பிட்டா நான் எங்க வேணா ஊர் கிராமத்துல எல்லாம் என்னை பேச வச்சிருக்காரு. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பயண செலவுக்கு கொஞ்சம் பணமும் சாப்பிடுவதற்கு ஒரு புளியோதரை பொட்டலமும் இருந்தா போதும். நான் தான் எம்ஜிஆரை பத்தி பேசணும், ஏனென்றால் எனக்கு தெரியும் என்பதால் நான் நூற்றாண்டு விழாவில் பேசுகிறேன். இப்போ 100 ரூபா வாங்கிட்டாரா, வீட்டில் ஃப்ரேம் பண்ணிட்டாரா, கிராமமே வந்து பார்த்துருச்சா, காட்சியை கட் பண்ணுங்க. இந்த பையன் படிச்சுட்டான், +2 பாஸ் பண்ணிட்டான். 1200க்கு 1100 சொச்சம். ஏன்னா கிராம பாரதிய படிக்கணும், பாரதி படிச்சுக்கிட்டே இருடான்னா மனுஷனா ஆயிடுவோம். இப்ப காமராஜரை பத்தி படித்த போது நெகிழ்ந்து போனேன் நண்பர்களே. முதலமைச்சரா இருக்காரு. கமலஹாசனுடைய அப்பா சீனிவாசன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா பெரியார் கூட்டத்தை கேட்க காமராஜர் போகும்போது ராமநாதபுரத்தில் சீனிவாசன் சார் வீட்டில் தான் காஃபி சாப்பிடுவாராம். எப்படி அந்த படிப்பு தான் ஒத்துமை ஆக்கியிருக்காருல்ல. இந்த குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இல்லை, பெரியவர். இந்த நாட்டில் எப்படிரா இருக்கணும், இந்த சண்டையெல்லாம் நடக்குதுல்ல, ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்துவாயிரு, இஸ்லாமியனாயிரு, கிறிஸ்துவனாயிரு, வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாயிரு, உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாயிரும்பார். அதனால தான் பெரியார் அவர் மடத்துக்குள்ளே போனார். இதெல்லாம் இந்த பூமியில தாங்க நடந்தது. இந்த பூமி இன்னைக்கு நம்மளா கதை விடுறோம். மயிலாப்பூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும்போது இஸ்லாமியர்கள் பானகம் கொடுத்தாங்க இந்த வருஷம். அவர்களை நான் தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லதை பேசுங்க, மேடையில் நல்லதை சொல்லுங்க. சரி, ரைட். இந்த கூட்டத்தினுடைய கணம் கருதி இந்த செய்தியை சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இன்னும் உலக இலக்கியம் தான் சொல்லணும்னு வந்தேன். ஆனால் காமராஜரை நம்ம சொல்லாமல் போயிட்டா இந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிடும். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ். இந்த ஜீவான்னு ஒருத்தருங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் வறுமையோடே இருந்திருக்காருங்க. அட, திண்டுக்கல்ல கூட்டம் பேசிட்டு எக்மோரில் வந்து இறங்கியிருக்காரு. வந்த உடனே ஐயா மாதிரி இருந்த தோழர்கிட்ட வணக்கம், எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு இருக்காரு. அப்பெல்லாம் 13 மணி நேரம் பிரயாணம். அந்த தொண்டை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு தலைவனை பார்த்து கேட்டிருக்கான், நேற்றுக்கு தான் பொதுக்கூட்டம் பேசினீங்களே, 1117 ரூபா கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களே, அதில் ஒரு டீ குடிக்கக்கூடாதான்னு. அதுக்கு இந்த ஜீவாங்கிற லூஸு எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு, இல்லைப்பா அது கட்சிக்கான காசே தவிர என் டீக்கான காசு இல்லையேன்னு இருக்காரு. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோடான்னு சொல்லி கடைசி வரைக்கும் குடிசையிலேயே இருந்து தன்மான தமிழனாக செத்து போனார் ஜீவா. மறந்துடக்கூடாது இவங்களெல்லாம். காமராஜரை மறக்க முடியுமா? அண்ணாவை மறக்க முடியுமா? ஜீவானந்தத்தை மறக்க முடியுமா? இந்த நாட்டினுடைய வாஞ்சிநாதனும் சுகதேவும் பகத்சிங்கும் ராஜகுருவும் கொடிகாத்த குமரனும் அடுத்த தலைமுறைக்கு வரலாறாய் இதயத்தில் பதிய வேண்டும். உலக இலக்கியம் தெரியணும், வரலாறு தெரியணும், புதினம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம மனுஷனா இருக்கணும். படிச்சுட்டா ஒரு பிள்ளை. உங்க வீட்டில் பெரியவங்க தயவு செய்து சாயந்தர நேரத்தில் வந்தோன்னு குழந்தைங்களோட 1/2 மணி நேரம் பேசுங்க. முதல்ல 1/2 மணி நேரம் பேசுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க. பிள்ளைங்களை எல்லா இடத்துக்கும், இந்த கண்காட்சிக்கு பிள்ளைகளை கூட்டி வந்த பெற்றோர்களுக்காக இன்னொரு கைத்தட்டு கொடுங்க. அவர்களை தொழுகின்றேன். ஏன்னா அவ்வளவு அக்கிரமம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது. 1000 ஆசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கேங்க போது என் இதயம் கனத்து போனது. எவ்வளவு பெரிய 1000 பேருக்கும் வவுச்சர் வாங்கி கொடுத்துருக்காருங்க. 1000 ரூபாய்க்கு புக்கு வாங்க. சரி, இப்ப காமராஜருக்கு வருவோம். சீனிவாசன் போய் சந்திரகாசன் இருக்கார்ல, அவருக்கு பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு பிரசிடென்சி காலேஜில் அப்ளிகேஷன் போட்டாங்க. மதர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு பேருங்க பிரசிடென்சி காலேஜுக்கு. சீட்டு கிடைக்கல. இப்போ காமராஜரை வந்து பார்த்துட்டு, ஐயா வணக்கம், என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல, ஏன் என்ன ப்ராப்ளம்னாராம். இல்லை, ஒரு கிளாஸில் 12 பேர் தான் படிக்க முடியும், என் பிள்ளைக்கு இல்லைன்ட்டாங்க. அடுத்த வார்த்தை, ஆமாம் நீ என் ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்கெல்லாம் சீட்டு வாங்கி தர்றதுக்கு தான் என்னை சீஃப் மினிஸ்டராக வச்சுருக்காங்களா, முடியாது போன்ட்டார். இவர் வருத்தத்தோடே வெளியில் வந்ததுக்கப்புறம், இல்லை கை தட்டணும்னா தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதையும் யோசிக்கிறார். காமராஜருக்கு கை தட்டினா ஒரு பையன் கேட்க மாட்டான். நம்ம கை தட்டினாதான் காமராஜருக்கு, வேற யாரும் கேட்க மாட்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை காமராஜர், அவர் போயிட்டாரான்னு பாருன்னு இருக்காரு வைரவன்ட்ட.
அங்கே ஒரு வைரவன் இருக்காரு. எங்கெல்லாம் நல்லது நடக்கும் அங்கெல்லாம் வைரவன் இருக்காருன்னு அர்த்தம். அவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்சோண்டு சொத்து வச்சுருக்கேன்டா, அதை விற்காமல் விட மாட்டியே அப்படிங்கிறார். ரொம்ப இப்படி நல்லவர்களை பாராட்டணும் தான். வேற என்ன. வைரவன் பார்த்துட்டு ஐயா சீனிவாசன் போயாச்சுன்னொன்னே ஃபோனை போட்டாராம். யாருக்கு? பிரசிடென்சி காலேஜ் பிரின்சிபலுக்கு. நடந்த உண்மை. அரு சங்கர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு காமராஜரை பற்றிய புத்தகம், படித்ததுனால தெரிஞ்சது. ஃபோனை பிரின்சிபால் தைரியமாக எடுத்திருக்காரு சீஃப் மினிஸ்டர் பேசும்போது. ஐயா வணக்கம். நீங்கள் எல்லாத்துக்கும் கைத்தட்டினா என்ன தான் பண்ணுறது? நான் அப்புறம் வணக்கம், நான் காலேஜ் பிரின்சிபால் பேசுகிறேன், நான் சீஃப் மினிஸ்டர் பேசுகிறேன். ஏன் 12 பேர் தான் சேர முடியுமா? ஐயா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலலாம் இந்த லேபரேட்டரியில் பிப்பெட்டு பீருட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அட் அ டயத்தில் அவங்க 12 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆஸ் பர் நாம்ஸு 12 பேர் தான் படிக்க முடியும்னு சீஃப் மினிஸ்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி பிரின்சிபல் ஃபோனை வச்சுட்டாரு. நீங்கள் கைத்தட்டினா நான் நல்லபடியாக வீட்டுக்கு போக வேண்டாம். திருப்பியும் சீஃப் மினிஸ்டர் சும்மா இல்லாமல் ஃபோனை போட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ யாரோ ஒரு முதலியார் தான் அப்போ அதில் எழுதியிருக்காரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்தியாவிலேயே நான் பார்த்தது இல்லையா. பயங்கர வெற்றி. நல்லா கைத்தட்டுங்க அவங்களுக்கெல்லாம். படிச்ச இதான் தெரியுதா, படித்தவங்க சபையில் பேசும்போது எப்படி எப்படி பாருங்க, அப்படி அள்ளி ஒப்பிக்கிறீங்களே. இப்போ வைஸ் சான்சலர் ஃபோனை எடுத்துட்டாரு. ஏன் இல்லை, சிண்டிகேட்டு செனட்டு 12 பேருக்கு தான் பர்மிஷன் வச்சுட்டாரு அவரும் ஃபோனை. அதுக்கப்புறம் கல்வி அமைச்சரை கூப்பிட்டுருக்காரு, அவர் வந்திருக்காரு. என்னையா இதெல்லாம் இப்படி ப்ராப்ளமாக இருக்கே பார்க்கலையா? இல்லையா எனக்கு தெரியல, 12 பேர் தான் படிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி போ நான் பார்த்துக்கிறேன் இருக்காரு. இந்த ரெட்டை கதவை திறந்து அவர் வந்தோடனே இங்கே வா அப்படின்னு இருக்காரு. வந்திருக்காரு. நாளைக்கு சரியாக 1 மணிக்கு 10 பேரோட உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன், ஏற்பாடு பண்ணிடுவியான் இருக்காரு. அடுத்த வார்த்தை கல்வி அமைச்சர், அவசியம் வாங்க ஏற்பாடு பண்ணிடுறேன்ட்டார். காமராஜர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுன்னா ஏற்பாடு பண்ணாமே வரேன்ட்டார். திருப்பியும் கதவை தந்தோன்னே இங்கே வா. எத்தனை மணிக்கு வருவேன்? 1 மணிக்கு. எத்தனை பேரோட வருவேன்? 10 பேரோட. 20 பேராக வந்துட்டேன், என்ன பண்ணுவேன்னு இருக்காரு. ஐயா இல்லை 20 பேரோட வந்துட்டேன் என்ன பண்ணுவேன்? இல்லை 10 பேருக்கு போட்டுட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் பாத்திரத்தை கழுவி சமைச்சு போட்டுருவேன். ஐயா ஏண்டா சமைச்ச பாத்திரத்தையே கழுவினா இன்னொரு 10 பேருக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த பிப்பட்டு பீருட்டு எக்யூப்மெண்ட்ஸை இன்னொரு தடவை கழுவிட்டா ஷிஃப்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சா இன்னும் 12 பேர் படிக்கலாமே, ஏண்டா உனக்கு தெரியலன்னு இருக்காரு. நல்ல வேளை காமராஜர் MBA படிக்கலை. நீங்கள் கை தட்டுறது எனக்கு இல்லை, காமராஜருக்கு. தட்டுறதுன்னா நல்லா தட்டுங்க, கேட்கட்டும். ஏன்னா இத்தனை பேருடைய கல்வி கண்ணை திறந்தவர். அடுத்த வார்த்தை சீனிவாசனுக்கு அடித்தார், இன்னும் 12 பேர் படிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே உன் பையன் தகுதியாக இருந்தால் சேர்த்துப்பாங்க. இப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் நான் காமராஜராக முடியாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் அறிவாளி ஆகுவதற்கு படிக்க செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது நின்னா. இந்த உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானம் இருக்காது, தவம் இருக்காதுன்னா. தவம்னா என்ன அர்த்தம்? காட்டில் போய் தவம் செய்யறதுல ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கம் இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? தண்ணி இருந்தால் தான் குளிப்போம், தண்ணி இருந்தால் தான் பல்லு விளக்குவோம். குடிக்கவே தண்ணி இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? குளிச்சியான்னு கேட்டா டிசம்பர் 10ஆம் தேதி குளிச்சது அப்படி சொல்கிறான்னு வைங்க, நமக்கு உயிர் போய் வந்துடும். அப்படியே ஒழுக்கம் இருக்காதான். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனி. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கடவுள் வாழ்த்தில் வரக்கூடிய வான் சிறப்பில் வரக்கூடிய பாட்டு தான். நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி நினைக்காதீங்க. எல்லாம் உங்களுக்கு சாய்ஸில் விட்டுட்டு வந்துட்டீங்க. அம்பிட்டோம் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு இதெல்லாம். இதுக்கு உரை எழுதுகிற பரிமேலழகர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? தானம்னா என்னவா, திருக்குறளை காட்டில் அதிகமான ஒரு ஈடுபாடு எங்கள் அப்பாலாம் எனக்கு சொல்கிறாரு, பரிமேலழகர் படிட்டா அப்படிம்பார். பரிமேலழகர் யாருன்னா உரையாசிரியர். என்ன உரைங்கிறீங்க? அறிவுக்கு அறிவுங்க. அப்படியே தானம்னா என்ன ஒரு சீக்கிரம் போடுவார். உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேலிட்டால் கொடுத்தல். ஒரு வார்த்தை கூட புரிஞ்சிருக்காதே, தமிழ் தான். என்ன பண்ணுறது? இதை பூரா நான் இங்கிலீஷில் சொன்னா தான் உண்டு. முந்தி மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர் இருப்பார், எல்லாத்தையும் இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்வார். சிட் டவுன், உட்காருங்க, கெட் அவுட், வெளியே போங்க, கமான் உள்ளே வாங்க அப்படிம்பார். இப்போ நம்ம இதெல்லாம் திருப்பி ஒன்றை சொல்லி திருப்பிக்கு ஏதாவது சொல்லணும்.
ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்துருந்தேன். அவங்க அப்பா என்னை ஒன்று கூட்டி போய் அந்த பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்துறாரு. சார் யார் தெரியுதா? பேராசிரியர். தெரியாது. அந்த பிள்ளை பட்டிமன்றத்தில் வருவார், பார்க்கல, சினிமாவில் நடிச்சிருக்காரு, தெரியாது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ இந்த பிள்ளை எனக்கு எம்பி சீட்டா வாங்கி தர போது எதுக்கு போட்டுருந்தா பாடுபடுத்துறீங்க? அவர் உடனே என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் என்னைய. நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன்? நான் சோட்டா பீமா இல்லை சிங்சாங்கா இல்லை வருத்தப்படாத கரடிகள் சங்க தலைவடா? தெரியுதா? இதெல்லாம் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதிலெல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு தெரியும், உன் பிள்ளைக்கு தெரியறதுக்காக நான் இதெல்லாம் நடிக்க முடியுமா? சொல்கிறா, தானம் என்பது என்னன்னா உழைப்பின் மிகுதியால் வருகிற பொருள். ஏங்க நான் சம்பாதிக்கிறதே 5000 ரூபா, அதில் எங்கே தானம் செய்ய முடியும்? அப்படி இல்லை. ஒரு ஓவர் டைம் பார்த்தேன்னா அந்த ஓவர் டயத்தில் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை எடுத்து கொடுக்கணும். தக்காருக்கு கொடுக்குறப்ப யாருக்கு கொடுக்கக்கூடாது? அம்மையா சாமின்னு வாங்கிட்டு போய் கஞ்சாடிக்கிறவனு கொடுக்கக்கூடாது. சில பேர் வாங்கிட்டு நமக்கு மேலே டிக்கெட்டில் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம 80 ரூபாயில் இருப்பான், அவன் 120 இருப்பான், அவனுக்கு கொடுக்கக்கூடாது. தக்காருக்கு உவகை மேலிட்டால் தருதல். உவகை என்னன்னு தெரியுங்களா? கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணுங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் மாநிலரை வைத்திலக்கு மண்கணவர்னார் திருவள்ளுவர்கிட்ட. எப்படின்னா, நீ பணம் வச்சுருக்கிறது பெருசுலடா, நீ கொடுத்தேன்னா அவன் வாங்குறான்ல, அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படு. அதே சந்தோஷம் அவன் முகத்தை பார்த்தோன்னே உனக்கு வரும்ல, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுனார். கொடுக்குறப்ப சந்தோஷமாக கொடுக்கணும். சில பேர் டொனேஷன் கொடுத்துட்டு இந்த வந்தவனை போட்டு படுத்துவாங்க. என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா? இனிமேல் இந்த மாதிரி வராதிங்க, தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க. இப்போ என்ன இதுக்கு என்ன அவசியம்? இது கொடுக்காட்டி என்னத்தை சொல்கிறது? ஒரு அம்மா சோறு ஓடிச்சு, அம்மா சாம்பார்ன்னு இருக்கான், ஊற்றுருக்கு, பெசஞ்சு தின்னுட்டு மனுஷன் பானா. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத கோவம். பக்கத்தில் புருஷனை காமிச்சு சொல்லிச்சு, இந்தா 30 வருஷமாக திங்கிறாரு, ஒரு நாள் வாயை திறந்து சொன்னதில்லை. நேற்று வந்த வயிறியா அவன் சொன்னால் அவர் தாம்மா சொல்ல சொன்னார் அப்படின்னு இருக்கான். இந்த ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி தன்னால் சொல்ல முடியாத மணக்கு முறையில் சொல்கிறது. மகிழ்ச்சி பொங்க தரணுங்க. முதல்ல பிஆர் பந்துலு அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறார். அது வரைக்கும் பூரா சிவாஜி வச்சு தான் பண்ணுவார். கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், பலைபாண்டியா, இதெல்லாம் அவர் வச்சு தான் பண்ணுவார். எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறார். ஆர்கே சண்முகம்னு இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சிட்டார், கதவசனகர்த்தா. அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறோம், நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம், நீங்கள் வாங்க கதை சொல்லுங்கள். உடனே கதை கேட்டார் எம்ஜிஆர். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கதாசிரியரே கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், ஆர்கே சண்முகம், 1000ல் ஒருவன் அப்படின்னாராம். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்குள்ளே சடார்னு உள்ளே கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாராமுங்க. ஆர்கே சண்முகம் தேம்பி அழுதுட்டாராமுங்க. என்னன்னு கேட்டுக்கார் எம்ஜிஆர். சொன்னது தான் சொன்னேன், 1,00,000ல் ஒருவன் சொல்லியிருக்கப்படாதான்னு. பாருங்கள், அப்போ கூட யோசனை என்ன இப்படி வருதுன்னு. அவர் கொடுத்தாருங்கிறத காட்டலாம், அதை வாங்குற போது மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படி தான். அதை அப்படி இருக்கட்டுங்க. பேச்சில் சொல்கிறப்ப தானம் தவம் ரெண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது நின்னா, இதெல்லாம் படித்து பார்க்குறப்ப ஏற்படுற சந்தோஷம். இப்போ கூட சொன்னாங்க, எப்போ படிப்பீங்கன்னு. எப்போ படிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு எது கிடைச்சாலும் படிக்க தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே போகிற போது போர்டு இருந்தால் போர்டை படிக்கணும். கையில் ஒன்று கொடுத்தா படித்து பார்க்கணும். ஏன் பீச்சில் உட்காந்துருக்கீங்க, சுண்டலோ கடலை பருப்போ வாங்கிக்கிறீங்க, தின்னுட்டு அப்படி லேசாக பரட்டி அந்த கவிதையை படித்த உடனே அந்த கடலையும் சுண்டலும் வாயிலுக்குள்ளே போயிருங்க, அந்த கவிதை மனசுக்குள்ளே நிற்கும். தெரியுமா? அது யார் எழுதின கவிதை நமக்கு தெரியாது. என் நண்பர் லிங்குசாமி அவர்கள் லிங்குன்னு ஒரு கவிதை தொகுதி, நாளைக்கு தான் அந்த புஸ்தகம் வெளியீடு இதில் நடக்க போகுது, ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில். அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படியே இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னு எழுதுறாருங்க.
ரொம்ப பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். சரி சரி பரவாயில்ல, இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படியே. இஸ்திரி போடுகின்ற தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசி, வறுமை. அவர் எல்லா சுருக்கத்தையும் போக்குறாரு. இங்கே ஒரு தேயா தேய்ச்சிக்கிட்டு வர அப்படியே இல்லையே. இன்னொரு வார்த்தை எழுதியிருந்தார், ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படிங்கிறாரு. புத்தர் சிலையை அவர் என்ன சொன்னார்? நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு தான் நம்மால் சொன்னார் திருமூலர், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசடோடு ஆயினும் ஆசை அருமின்கள். கடவுளை போய் பார்க்கணுன்னா கூட அந்த ஆசையை விட்டுடுறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, ஆசையும் படணும், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. மேல்நாட்டில் ஒரு அறிஞர் தினசரி கடைவீதிக்கு போவாராம். எல்லா பொருளையும் சுற்றி பார்த்துட்டு ஒன்றே வாங்காமல் போயிடுவாராம். எதுக்கு தினம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்கன்னு கேட்டால், எனக்கு உபயோகப்படாத பொருள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன் அப்படிம்பாரான். இப்போ சில வீட்டில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. திருடனே குழம்பிடுவான் எதை எடுக்கிறதுன்னு, திகச்சிருவேன் அப்படியே. இதை எடுக்கிறதா? ஒரு படத்தில் வடிவேலு கண்ணீர் விடுவார் தெரியுமா, அம்மா இதை நீ பார்க்காம செத்துட்டியம்மா அப்படிப்பார்ல. திருட வந்ததை போய் நல்ல கதைகள் படிக்கிறது, நல்ல கவிதைகள் படிக்கிறது. இப்போ நான் வாங்க படிக்கலாம் ஜெயிக்கலான்னு தலைப்பு கொடுத்த உடனே பல பேர் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு நினச்சிடப்படாது இல்லைங்க. பள்ளிக்கூட படிப்பு வேணும். அந்த பள்ளிக்கூட படிப்பு இருந்தால் தான் பேச்சு வரும். எனக்கு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் இப்படி சேர் போட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு என்னை வாசிக்க சொல்லுவார் நிற்க வச்சு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குடம் சொல்லி பழக 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 பேச 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 பேச்சு வருங்க. செல்லில் பேசினா பில்லு தான் வரும், ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் ஒரு வாரம் தொடர்ந்தாப்பில் பேசினா பில்லு தான் வரும், பேச்சு வராது. வாசிக்க சொல்லுவார். அந்த வாசிக்கிறப்ப என் கையில் புத்தகம் இருக்குங்க, நான் பிழையாக வாசிச்சிட்டேன்னா அவருக்கு உங்களுக்கு இப்போ தெரியாது, 2-3 ஆண்டுகள் பார்வை இல்லாமலே இருந்தாருங்க. ஆனால் சட்டுன்னு கோபம் வந்துடும், 3வது வரி தப்பு பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படிம்பார். என் கையில் புத்தகம் இருக்கும், அவர் மனக்கண்ணுக்குள்ளே அத்தனை விஷயம் இருக்கும். நான் சொன்னேன்ல மனப்பாடம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி, ஒரு நாள் கூட புத்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவர் படித்து நான் பார்த்ததில்லைங்க. அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி வச்சுருந்ததன் காரணமாக வாழ்நாளெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர் மாதிரி அலைவார். அதான் பெரிய ஆச்சரியம். நான் கூட ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருப்பேன், அவருடைய மறைவின் போது அவருடைய சிதைக்கு நான் தான் தீ மூட்டணும். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரு ஆள் தான். அப்படி வைக்கிறப்போ கைக்கு ஒரு நடுக்க வந்துருச்சுங்க. தந்தைங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு நூலகத்துக்கே தீ வைக்கிறப்போன்னு நான் பயந்து போனேங்க. அப்படியே எப்படியான விஷயம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்ட உடனே சொல்லணும். அப்படியான ஒரு தன்மை, மனநம்ங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, உள்வாங்கும் தன்மைங்க. தேவையில்லை தேவையில்லைங்கிறோம். கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் 6 காண்டத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம்னு நான் பாட்டுக்க 6 காண்டத்தையும் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு ஆரண்ய காண்டம் நடுவில் விட்டுட்டு ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம்னு 6ஐயும் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு ராமன் புஸ்தகத்தை பிரட்டி, சீதை புஸ்தகத்தை பிரட்டி, நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே கொண்டா, நீ போ, நீ கிளம்பு. ஒப்பி வைக்கிற போட்டி இல்லைங்க, பாட்டு ஆழம் இருந்ததுனால. ஐயா உட்காந்துருக்காரு அவங்க காந்தி கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களுக்கு அந்த செல்வமெல்லாம் உள்ளே இருந்ததுனால தான் தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த சாரத்தை வாங்கி மிக கடுமையான பாட்டெலாம் மிக மென்மையாக கொடுத்தார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. அவர்கிட்ட போச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு பிள்ளை, பட்டினிக்கு தீனி, கெட்ட பண்பு ஞானி, விட்டுவிடும் ஆவி, கெட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு. இதெல்லாம் யார்? இது பூரா சித்தர் பாட்டுகள், பட்டினத்தார் பாட்டுகள். இதை அப்படியே வாங்கி படித்தா வராது. எங்கேருந்து வரும்? அவர்கிட்ட தான் வரணும். ஒரு சொல் எங்கே எடுத்திருப்பார், எங்கே தேடியிருப்பார். 1000 வாசல் இதயம்
அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. எவ்வளவு ஆச்சரியமான 1000 எண்ணங்கள் உதயம்ங்கிற வார்த்தையை யோசிச்சு பாருங்க. நம்ம உட்கார்ந்துருக்க நேரத்திலேயே இத்தனை விஷயங்களை யோசிக்கிறோம், எத்தனை விஷயத்தை பார்க்குறோம். என்னை கூட கேட்பாங்க, பயணம் பண்ணுறது கஷ்டமானு சொல்லி. பயணம் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க. நம்ம கையில் ஒரு புத்தகம் இருந்தால் எந்த பயணமும் கஷ்டம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஊர் சோழவந்தான், மதுரைக்கு நான் படிக்க வருவேன். ரயிலில் வந்தது உண்டு, பஸ்ஸில் போகிறது உண்டு. இந்த பஸ்ஸில் போகிறப்போ வர்றப்ப அந்த ஜன்னலோரத்து இருக்கையும் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தால் அதை காட்டில் சந்தோஷம் என்ன வரும்? கடும் கூட்டமாக இருக்குங்க. அந்த கூட்டத்தில் கூட நான் அதுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை. அந்த கம்பி அப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த 0 வாட் பல்பு தான் மேலே எரியும். கையில் பைக்குள்ளேருந்து ஒரு புஸ்தகம் எடுத்து வால்கா முதல் கங்கை வரை அப்படின்னு ராகுல சாங்கித்யாயன. எனக்கு இப்போ சமீபத்தில் வேலைக்காரன் ஒரு படத்தில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நயன்தாரா பேட்டியில் அந்த புஸ்தகத்தை சொல்கிற மாதிரி வசனம் எழுதியிருப்பான். நான் நடுங்கி போனேன் அப்படியே. ஆனால் பல பேர் பார்த்துருப்பீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. சரி, வேணாம், அதுக்கு மேலே வேணாம். என்ன, வால்கா முதல் கங்கை வரை கையில் இருக்கும். திரட்டிக்கிட்டு இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன தெரியுங்களா, அந்த கூட்டம், அந்த இடிபாடு, அந்த மற்ற விஷயங்கள் எதுவும் என்னையை தாக்குனதில்லைங்க. ஆன்மா அழுக்குறாதும்பா, ஆன்மா அழிவடையாதும்பா. படிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எந்த இடமும் உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்க. அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்குது? இத்தனைக்கும் பஸ்ஸுக்குள்ளே சண்டை கொன்று எறிவாங்க. அப்படியே கண்டக்டர் சொல்கிறார், சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், ஓங்கிட்ட இருக்கா? இல்லை, அப்போ நீ இறங்கு. எல்லோரும் நான் இறங்க சொன்னால் வா, பேசிக்கிட்டே போவோம். இன்னும் சில பேர் பஸ்ஸில் ஏறினோடனே செல்லமாக நம்ம தோளில் படுத்துவோம். வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருவான். அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படிங்கண்ணா ஒருத்தன். நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறிட்டேன். என் கூட ஏறின ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், நீங்கள் கோயம்புத்தூரா? ஆமாம். பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவும் அவனை உழுப்பி எழுப்பி, ஐயா பள்ளி, ஐயா பள்ளி, நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்காக என்னையை நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். இப்போ நான் முழிச்சிருந்த அவனை இறக்கி உள்ளேன்னு வைங்க, என்னை உண்டுலேன்னு பண்ணிருப்பான். இருக்கட்டும், தூங்க வேண்டியதுதான். புஸ்தகம் படிக்கிறோமா, தூக்கம் வருதா, தூங்கிடலாம். வாழ்க்கை வரலாறுகள் படிங்க. வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப நமக்கு புஸ்தகம் எதுக்கு தெரியுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிந்தனை வரணுங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். கோயம்புத்தூரினுடைய அதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுங்களா? ஜிடி நாயுடு. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சி, ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்பட்டையும் உடச்செறிஞ்சாருங்க. போடா, ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார், நொறுக்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுகிறாருங்க. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம். போய் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கலஞ்சா, இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது. அவர் அதை அப்படி சாப்பிட்றவர். புலால் உணவு சாப்பிட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அப்போ எல்லாம் விமானம் கிடையாது. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா? ஒரு ஆச்சரியம். மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது, மனிதன் பறக்கக்கூடாது, பறப்பது மகாபாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் 2 பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட். ஸோ அப்பம் பேச்சை கேட்காது நல்ல பிள்ளைங்க. அதுக்காக எல்லோரும் இதை இப்போ ஃபாலோ பண்ணிவிடாங்க. அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும், கேட்காட்டி பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன். 30 செகண்டு அப்படியே சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றித்தான் அதை இது பண்ணணும். அது அங்கே இருக்குது. 2003 நான் போயிருந்தேன். அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்கறதுக்காக. இந்த விமானத்தை நான் சொன்னேன். இவர் அப்போ விமானம் கிடையாது, ஜிடி நாயுடு கப்பலில் போகிறார். ஜெர்மன் வழியாக போகிறாங்க. போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு.
இப்போ தீப்பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான். கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா? சுறா மீன்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா 10 நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா? கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர். அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு. இந்த இப்போ சில பேர் கல்யாண வீட்டை வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. இதே இந்த தெருதாண்டா, இந்த கறிக்குழம்பு வாசம் வருது பாரு, போவோம் அப்படி கிளம்பிடுவோம். இது வந்துருமா? இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு, நெருப்பில் நின்னா, இதில் கப்பலில் நின்னா நெருப்பில் செத்து போவோம், கீழே குதிச்சா சுறா மீன் அடி. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம், 1 2 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1 2 3 வருதுல்ல, அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொன்னா கட்டப்பா ஏன் கொன்னா பாகுபலி ஏன் கொன்னா இப்படியே நம்மளை அலற வச்சு அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுருந்தாங்க. 2வது பாகம் வரல. அந்த பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொன்னான் சொன்னேன்னா லீவு. ஒன்று இந்த கிளார்க்கு சொன்னாராம், இதே மாதிரி லீவு கேட்டிருப்பான் கட்டப்பா, பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். லீவு போயிட்டு 1 மாதம் கழிச்சு கூட வாங்க. இப்போ உள்ளே குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா? இப்போ என்ன முடிவு எடுக்க? இப்போ யோசிச்சு பார்த்தாரு, மேலே நெருப்பில் சாகிறத காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்க ஆள் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க. அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது. முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் அப்போ சொல்கிறாருங்க, என்னை ஏன் அந்த மீன் ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாக போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க, சாவு தன்னை சூழ்ந்திருக்குது. அப்போ சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்க, இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல. இந்த யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? சொல்லிக் கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் எழுதினே அப்படின்னா 3 மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கிறான். திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு. சாய்ஸில் விடுறதுக்காக அவர் சொன்னார், இல்லையே, அது எவ்வளவு ஆச்சரியமான நூல், அது எத்தனை பெருமையுடையது. என்ன வெடி விடுறாங்க? முடிஞ்சிருச்சா? இந்த டைம் முடிஞ்சுன்னா அப்படி ஏதாவது சொல்கிறவாங்களா? ஏன்னா சில சமயம் நேரம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. வெளியே தானா? சரி இல்லை, அங்கே போய் வெடிவிட சொன்னீங்களான்னு கேட்டேன். அது கொண்டு நான் பேசுனதை கேட்டு கொண்டாடுறாங்களா? இல்லை, இப்போ பாருங்கள், ஒரு திருக்குறள், ஒரு நாலடியார், ஒரு ஔவையாருடைய பாட்டு, இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி மேடையில் பேசுவோம்னா இல்லைங்க. இந்த செய்தி நம்மளை இழுக்கணும் அப்படியே, அப்போ தான் நல்லா இருக்கும். நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்தவர் நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமாக 50,000 ரூபா கட்டணும், இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றே கேட்டுக்கப்படாதா? சில பேர் இந்தவார் போன வாரம் பேசிகிட்டு இருந்தேல, இன்னைக்கு தாயா இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணாலும் சொல்லுவேன். பார்த்துருக்கல, இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல, காலையில் பார்த்தேன் இப்போ தாங்க செத்தாரு, நேற்று பார்த்தேன், இப்போ தான் செத்தாருக்குன்னு, அப்புறம் நேற்று பார்த்தேன். என்னங்க போன மாதம் பார்த்தேன். பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு கொஞ்சம் போகும் போட்டிருக்கு.
இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரேன். இப்படி நம்ம 4 பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க. என்னடா என்ன பண்ணுற, ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல. ஒன்றும் அலைய வேணாம், நான் போய் கட்டிட்டேன். என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் வந்து வீட்டில் கேட்க மாட்டான். படுறா பேச, டே பேசாம ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.